சீக்கிரம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடே. அதன் முந்தையில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதனை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. மகாகவியின் தமிழ் கவியால் தாய் தந்தையையும் தாய் மண்ணையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வு எண் 108 தமிழ் இலக்கிய தேன் பருக இணையத்தில் இணைந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தன் தேனிசை குரலில் பாட வருபவர் திருமதி ரமணி பாலசாமி அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து கேக்குதம்மா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செப்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. அடுத்து வரவேற்புரை. இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இனிமையாக பாடிய திருமதி ரமணி பாலசாமி அம்மா அவர்களையும், தொழில்நுட்ப ஏற்பாட்டாளர் RC குமரனையா அவர்களையும், கருத்தரங்க தலைமை ஏற்கும் கவிஞர் திரு நெல்லை தீபன் அவர்களையும், கருத்தரங்கில் நாடவிட்ட படலம் என்ற தலைப்பில் பேச இருக்கும் பொதிகை மு செல்வராஜ் ஐயா அவர்களையும், மகேந்திர படலம் என்ற தலைப்பில் பேச இருக்கும் முனைவர் மு மேரி அவர்களையும், மற்றும் நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து கம்பனின் கவி நயத்தையும் அவன் காட்டும் காட்சிகளின் மாட்சிகளையும் கண்டு மனம் மகிழ்ந்து உரையாடும் தமிழாய்ந்த சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இன்று வருகை தந்துள்ள கவிஞர் சீனி ரவி பாரதி ஐயா அவர்களையும், ஜெயா ரமணி அம்மா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும், ராஜ ராமலிங்கம் அவர்களையும், ரமாலட்சுமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இனிமேல் இணையத்தில் இணைய போகும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இனி வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல் எழுதியது கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள், பாடியது திரு ரவிசங்கர் அவர்கள். பாடலை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம்.
இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவிபாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. தற்போது இணையத்தில் இணைந்திருக்கும் கவிஞர் பொன் வேலுமயில் ஐயா அவர்களையும், கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும், ஜெயா ரமணி அம்மா அவர்களையும், ராஜலட்சுமி சரஸ்வதி அம்மா அவர்களையும்,
அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தது இன்றைய தலைமை உரையை நிகழ்த்த வருபவர் கவிஞர் திரு நெல்லை தீபன் அவர்கள். இவர் விஜயா வங்கி மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இலக்கிய ஆர்வலர் என்று ஒற்றை வரியில் கூற முடியாது. தமிழ் பக்தி இலக்கியமான திருவாசகத்தை பற்றி நெஞ்சுருக பேசுவதிலும் என் பொருள் ஆக செல சொல்லித்தான் பிறர்வாய் நுண் பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப கடினமான தமிழ் வார்த்தைகளின் பொருள்களை பிறர் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் நகைச்சுவையுடன் நுண்பொருளின் விளக்கம் உரைக்கும் சொல் ஏர் உழவர் இவர். 150 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த நம் முன்னோர்களின் பெயர்களை சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் நாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த கம்பனின் பெருமையை இன்னும் பேச காரணம் என்ன? திருவள்ளுவர் சொன்ன அத்தனை அறசார்களையும் பிழிந்து நமக்கே தெரியாமல் காவியம் படைத்தவர் கம்பர். இன்றைய வாழ்வியலுக்கு பயன்படும் நல் நெறிகளை கூறும் அத்தகைய திருக்குறள்களையும் சிலப்பதிகாரம், புறநானூறு, நாலடியார் போன்ற இலக்கியங்களில் இருந்து பொருத்தமான கருத்துக்களை தானும் சுவைத்து நமக்கும் பரிமாறும் வல்லமை படைத்தவர் இவர். இன்றைய கருத்தரங்கு தலைவர் நெல்லை தீபன் அவர்கள். இவர் தமிழ் சொற்களை எடுத்து கையாளும் பாங்கு வெள்ளி இலக்கிய மேடையில் பல அறிஞர்களை பங்கு கொள்ள செய்யும். இனி தமிழ் மலையில் நனைய நம் கருத்தரங்க தலைவர் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவக்கி வைத்த ரமணி பாலசாமி அம்மா அவர்களே, சிறந்த முறையிலே நெறியாக்கை செய்து கொண்டிருக்கின்ற முனைவர் கமலா நேரு அம்மா அவர்களே, தொழில்நுட்பத்திலே என்னோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா ஆர்.சி. குமரன் அவர்களே, இன்று நாடபிட்ட படலம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிற ஐயா புதிய செல்வராஜ் அவர்களே, மகேந்திர படலம் என்பதை பற்றி பேச இருக்கிற முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள என் இலக்கிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். இன்றைய தலைமை உரை என்பது சில இதனுடைய ஒரு சில வார்த்தைகளை போன வாரம் நாம் பார்த்த நிகழ்ச்சியில் இருந்து அதில் என்ன பார்த்தோம், இப்பொழுது அதற்கு பிறகு 2 படலங்களைத்தான் பேச இருக்கிறார்கள். இடையில் சில படலங்கள் விட்டு போயிருக்கின்றன. அவை அவ்வளவு முக்கியமில்லை என்ற காரணத்தால் அதை உரைநடையாக நான் அதை சொல்லிவிட்டு இவர்களை பேச அழைப்பேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வாலி வதை முடிந்த பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ராமன் லக்குவனிடம் சொல்லி முடிசூட்ட சொல்கிறான். முடிசூட்டிய பிறகு அவனுக்கு அரசியல் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அதிலே முக்கியமான ஒன்று, சிறியவர் என்று நினைத்து யாரையும் இகழாதே, நான் அப்படி ஒரு செயலை மந்தரைக்கு செய்ய போய்தான் நான் இன்று இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி வாலியினுடைய மகனான அங்கதனையும் உடன் சேர்த்து நீ அரசாட்சி செய் என்று ஒரு ராஜ தந்திரத்தோடு ஒரு அறிவுரை சொல்கிறான். ஏனென்றால் பிற்காலத்தில் அங்கதன் அவனுக்கு என்று ஒரு பதவி வேண்டும் என்று ஒரு புரட்சி செய்தால் என்ன ஆகுது என்று சொல்லி அவனையும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறான். பிறகு கார்காலம் முடிந்தவுடன் நீ உன்னுடைய படைகள் எல்லாவற்றையும் இங்கே கொண்டு வா என்று சொல்லிவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் போய்விடுகிறார்கள். கார்கால வர்ணனைகளை எல்லாம் கம்பர் சொல்லுகிறார். கார்காலம் முடிந்த பிறகும் வரவில்லை. அவன் மது அருந்தி விட்டு அந்த போதையிலே இங்கே அழைத்து கொண்டு வரவில்லை. படைகள் எதுவும் வரவில்லை. அந்த கோபத்திலே ராமன் லக்ஷ்மணனை அழைத்து, வாலியை கொன்ற அதே அம்பு இன்னும் என்னுடைய அம்பரா துணியில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி எச்சரித்து விட்டு வா. அவன் என்ன பதில் சொல்கிறான் என்பதை என்னிடம் வந்து சொல், பிறகு நான் சொல்கிறேன் என்று சொல்லி லக்குவனை அனுப்புகிறான். லக்குவன் மிகுந்த கோபத்தோடு அங்கே சொல்லுகிறான். அங்கே இருக்கிற வானரங்கள் எல்லாம் பயந்து அஞ்சி நடுங்குகின்றன. அவர்கள் அந்த வாயிலை பெரும் கற்களால் அடைக்கிறார்கள், லக்குவன் உள்ளே வந்து விடக்கூடாது என்று. ஆனால் லக்குவனன் வந்து ஒரு குரல் கொடுத்தவுடன் அந்த பாறைகள் எல்லாம் நொறுங்குகிறது. அங்கதான் அச்சப்பட்டு அனுமனை சேர்த்து கொண்டு தாரையிடம் செல்கிறார்கள். அம்மா, நீ வந்து முன்னால் நின்று அவரிடம் உரையாடு, அப்பொழுதுதான் சாந்தமாவான் என்று சொல்லி அனுமன் மிகவும் மதிநுட்பத்தோடு தாரையை கொண்டு போய் முன்னிறுத்துகிறான்.
அந்த விதவை கோலத்திலே தாரையை பார்த்தவுடன் லக்குவனுக்கு தன்னுடைய தாய்மார் சுமித்திரை, கோசலையினுடைய நினைவு வருகிறது. அங்கேயும் கூட கைகையினுடைய நினைவு அவனுக்கு வரவில்லை. அவருடைய சீற்றம் தணிகிறது. பிறகு சுக்ரீவன் வந்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறான். எல்லா திசைகளுக்கும் தூதுவர்களை அனுப்பி இருக்கிறோம், படைகள் அத்தனையும் வந்த பிறகு நாங்கள் ராமனை வந்து சந்திக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதே வருகிறோம், ராமனை பார்த்து நாங்கள் நடந்ததை சொல்லுகிறோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்கள். அனுமனும் அதையே சொல்லுகிறான். பிறகு சுக்ரீவனும் அங்கதனும் ராமனை சென்று சந்திக்கிறார்கள். மிகவும் வருத்தப்படுகிறான் சுக்ரீவன். பரவாயில்லை, படையை திரட்டி கொண்டு வா என்று சொல்லி, நீ ஏன் வருத்தப்படுகிறாய், நீயும் என்னுடைய தம்பி பரதனை போலத்தானே என்று ஆறுதல் சொல்கிறான் ராமன். அதற்கு பிறகு வரக்கூடிய படலங்கள் இன்று நாம் பார்க்க போகிற படலங்கள். பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து ராம லக்குவர்களை அழைத்து இந்த படையை பார் என்று சொல்கிறார்கள். அதுதான் தானை கான் படலம். எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறது படை என்று பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்து காண்பிக்கிறான் சுக்ரீவன். அதிலே வேற ஒன்றும் இல்லை, நிறைய படை தலைவர்கள் தளபதிகளுடைய பெயர்கள் எல்லாம் வரும். சதவலி, சுடேனன், தாரன், கேசரி, துமிரன், கவாட்சன், பனசன், நீலன், தரிமுகன், கவயன், சாம்பவன், துன்முகன், துமிந்தன், மகிந்தன், குமுதன், பதுமுகன், இடபன், தீர்க்கபாதன், வினதன், சரபன், இவர்களோடு சேர்ந்து அனுமன், நலன் என்பவன் தேவதட்சன், இவர்கள் அனைவரும் அங்கே படைகளை அழைத்து வந்து காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது 20 நாள் இரவும் பகலுமாக நின்று ராமனும் லக்குவனும் அந்த படைகளை பார்க்கிறார்கள். 20 நாள் இரவும் பகலும் பார்த்த பிறகும் பாதி அளவுதான் அவர்களால் பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வருகிறான். அந்த பெரும் படையை பார்க்கிற போது அது மேரு மலையையே முறிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றதாக விளங்குகிறது. வானத்தை கூட இடித்து விடும் அளவுக்கு இருக்கிறது. யமனை கூட எட்டி பிடிக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்த படையாக அது இருக்கிறது. 7 கடலையும் குடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியதாக அந்த படை இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த படைகளை பற்றி வர்ணனை செய்கிறார் கம்பர். அதற்கு பிறகு இந்த நாடவிட்ட படலம் என்பது இப்பொழுது ஐயா பொதிய செல்வராஜ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா பொதிய செல்வராஜ் அவர்கள் சென்னை தொலைபேசி நிறுவனத்திலே முதன்மை கணக்கு அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றவர். நிறைய இதழ்களிலே கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். விடையில்லா கேள்வி, இன்னொரு கர்ணன் போன்ற சிறுகதை நூல்களை எழுதியிருக்கிறார். பொதிகை சாரல் என்ற கவிதை நூல் எழுதியிருக்கிறார். எல்லாம் நன்றாக, ரத்தினக்கள் போன்ற புதினங்களை எழுதியிருக்கிறார் ஐயா அவர்கள். பொன்னொழி கவிஞர், கவியரசர் கண்ணதாசன் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் ஐயா இவர்கள். இப்பொழுது அடுத்த ஒரு அரை மணி நேரம் நாட விட்ட படலம், நாட விட்ட என்றால் தேட விடுவது, நாட விட்ட படலம் என்பதை பற்றி ஒரு அரை மணி நேரம் இப்பொழுது உரையாற்றுவார் என்பதை தெரிவித்து அவரை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. செந்தமிழே, செம்மொழியே, எந்தனையும் வாழ வைக்கும் முந்தனையே வணங்குகின்றேன். வெள்ளி இலக்கிய மேடையின் இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற வைத்தமைக்கு வெள்ளி இலக்கிய மேடை அமைப்பாளர்களாக இருக்கின்ற கேஜிஆர் அவர்களுக்கும், அதனை சிறப்புற கேஜிஆர் இல்லாவிட்டாலும் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா நெல்லை தீபன் அவர்களுக்கும், மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவி கொண்டிருக்கின்ற ஐயா ஆர்சி குமரன் அவர்களையும், தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வழங்கி, நாடவிட்ட படலத்தை பற்றி நான் சற்று நாடி பார்க்கலாம் என்று உங்களோடு கலந்திருக்கின்றேன். தேடவிட்ட படலம். யாரை தேடினார்கள் என்றால் சீதையை தேடினார்கள். சுக்கிரவன் படைகளை எல்லாம் வந்து குவித்து விட்டான். ராமனை அழைத்து சென்று படைகளை பார் என்று கூறுகின்றான். அவன் பார்த்துவிட்டு கேட்கின்றான், இந்த படையில் எவ்வளவு வீரர்கள் இருப்பார்கள் என்று கேட்கின்றான். சுக்கிரவன் சொல்கின்றான், 70,000 வெள்ளம் 70 வெள்ளம் படைகள் இங்கே இருக்கின்றன என்று ஆய்ந்தறிந்த அறிஞர்கள் குத்து மதிப்பாக கூறுகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அதை 1, 2 என்று எண்ணி 70 வெள்ளம் என்று கூற முடியாமல்
70 வெள்ளம் என்பது ஒரு குத்துமதிப்பானது, அதுக்கு மேலேயும் இருக்கலாம் படை என்று கூறுகிறார். அப்படியெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ராமன் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து படைகளை எல்லாம் 4 திசைகளுக்கும் அனுப்புகின்றார்கள் செய்தியை தேடுவதற்காக. ஒவ்வொரு பகுதிக்கும் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என்று 2 வெள்ளம் படைகளை அனுப்புகின்றார்கள். அதில் தெற்கு பகுதிக்காக அனுமனையும் சாம்பவான், அங்கதன் போன்றவர்களை பொறுப்பேற்று நடத்தி செல்லுமாறு 2 வெள்ளம் படைகளோடு அனுப்புவதற்காக சுக்கிரவன் அனுமனை பார்த்து சொல்லுகின்றார். ஏன் இவனை தென் திசைக்கு அனுப்புகிறார் என்றால், ஒரு சுக்கிரவன் என்ன சொல்கின்றான் என்றால், தென் திசை கண் ராவணன் சேநகர் என்று இசைக்கின்றது என் அறிவு. தென் திசையில் தான் ராவனுடைய நகரம் இருக்கின்றது, அவருடைய ஆட்சி செய்கின்ற நாடு இருக்கின்றது என்று என்னுடைய அறிவு உணர்த்துகின்றது. ஆகையினால்தான் உன்னை தென் திசைக்கு அனுப்புகின்றேன். வன் திசைக்கு இனி மாருதி நீங்களால் வென்று இசைக்கு உரியர் பெற வேண்டுமோ? காற்றை விட வேகமாக செல்கின்ற உன்னை விட்டால் சீதையை விரைவில் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு வேறு யார் இருக்கின்றார்கள் என்பதை கூறி அனுமனையும் சாம்பவானையும் தென் திசை நோக்கி அனுப்புகின்றார்கள். அனுப்பிவிட்டு சுக்கிரவன் ஒரு சிறந்த வழிகாட்டி போல் நீங்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு டூரிஸ்ட் கைடு என்று சொல்வார்களே, அதுபோல சுக்கிரவன் வாயிலாக கம்பர் அங்கே கூறுகிறார். கம்பருக்கு இத்தனை இடங்களை எல்லாம் நன்றாக அறிமுகமாகி இருக்கிறது என்றால் கம்பர் ஒரு நிலவியல் ஆய்வாளராக அன்றைக்கு இருந்திருப்பாரா? இல்லை அவர் பல தேசங்களுக்கும் பல இடங்களுக்கும் சென்று அவற்றையெல்லாம் பார்த்திருப்பாரா? அங்கே இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் அனுபவித்திருப்பாரா என்பதை நோக்குகின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற விருந்த அறிவு இந்தியா முழுமையும் அவருடைய கட்டுப்பாட்டில் விரலொலியில் இருந்தது என்பதைத்தான் இங்கே கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அவர் கூறுகின்றார் அனுமனிடம், முதலில் விந்திய மலையை அடைய வேண்டும். அங்கே நீ முதலில் தேடுங்கள், அங்கே சீதை இருக்கிறார்களா என்று. அங்கே இல்லாவிட்டால் அடுத்து, ஏனென்றால் விந்திய மலையில் நன்றாக தேட வேண்டும். அந்த மலையானது 1000 உச்சிகளை, அதாவது 1000 சிகரங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே நீங்க 1000 சிகரங்களிலும் சென்று தேட வேண்டும். அங்கே ராவணன் செய்தியை ஒழித்து வைத்திருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கு இல்லாத பட்சத்தில் பின் நர்மதை ஆற்றை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். நர்மதை ஆற்றை கடந்து சென்று முண்டகத்துறை, நர்மதைக்கு பின் ஏமகூட மலை, வடபெண்ணை, தண்டகம்பனம் தாண்டி பொழில் என்னும் ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். பொழில் என்ற இடம் அங்கே நிழலாலும் கனியாலும் நிறைந்த மரங்கள் கொண்டது. பொழில் என்பது ஒரு சோலை. அந்த சோலையிலே இல்லாத பழங்களே இல்லை. காலம் முழுவதும் அங்கே கனிகளை தரக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் உண்டு கழித்து அந்த சுவைகளெல்லாம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அவற்றை அறிந்து நீங்கள் பசியாறி செல்லலாம் என்று கூறுகின்றார். அதை கூறுகின்ற பொழுது கம்பர் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்: ஞாலம் நுங்குற நல்லதோர் பொருள் போல நின்று பொலிவது பூம்பொழில். அதாவது செல்வம் உடையவர்களெல்லாம் எப்படி செல்வம் இல்லாதவர்களுக்கு வாரி வாரி வழங்கி அறத்தை செய்வார்களோ, அவர்களுடைய பசியெல்லாம் போக்குவார்களோ, அதுபோல் பசியோடு வருகின்றவர்களுக்கெல்லாம் இந்த பூம்பொழில் அருமையான பழங்களையும் அருமையான கனிகளையும் கொடுக்கின்றன. அந்த பழங்களும் கனிகளும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை கம்பர் எவ்வாறு கூறுகின்றார்? சீல மங்கையர் வாயன தீங்கனி என்று கூறுகின்றார். மங்கையரின் இதழ்களில் வழிகின்ற தீச்சுவை போன்று அந்த கனிகள் எல்லாம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, காலம் என்று கனிவது கண்ணீரால் என்கின்றார்.
இந்த பழங்கள் எல்லாம் பருவம் வந்தால் மட்டும் பழுக்கின்ற காய்க்கின்ற மரங்களாக இல்லை, காலம் முழுவதும், அதாவது எக்காலமும் கனிந்து இருக்கின்ற பழங்களை உடைய சோலையாக பொழிலாக இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறி அந்த இடத்திலே வள்ளுவரையும் தன்னோடு இணைத்துக் கொள்கின்றார். பயன்மரம் உள்ளோர் பழுத்தத்தால் செல்வம் நயனுடையார் கண்படின் என்ற குரலையும், பாலோடு தேன்கணந்தற்றே பனிமொழி பாலேறி ஊறியேறீர் என்னும் குரலையும், மூதுரையில் இருந்து உருவத்தால் நீண்ட உயர்மனங்கள் எல்லாம் பருவத்தால் அண்டிப்படா. எவ்வளவுதான் வயதானதாக இருந்தாலும், எவ்வளவு உயரமாக, எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும், அந்த மரங்கள் எல்லாம் அதற்குரிய காலங்கள் வந்தால்தான் பூத்து காய்த்து குலுங்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற மரங்கள் எல்லாம் அப்படியல்ல, எந்த காலத்தும் அதை பூத்து காய்த்து பழுத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று மிக அழகாக அந்த பாடலை கூறி அந்த பொழிலை பற்றிய ஒரு வர்ணனையை அனுமனிடம் கூறி அங்கே சென்று நீங்கள் தங்கி சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்பதை கூறிவிட்டு, அதை கடந்தீர்களானால் பாண்டுவின் மலை வரும். பாண்டுவின் மலையை தாண்டி நீங்கள் சென்றீர்களானால் கோதாவரி கடந்த பின் சோழ நதி தென்படும். சோழ நதி என்பது ஒரு குளிர்ந்த ஆறு, பூஞ்சோலைகள் நிறைந்த சோலை. வெயில் என்பதே அங்கே விழாதான், எப்பொழுதும் குளிர்ந்த நிழல் மட்டுமே விழுந்து கொண்டிருக்குமா. அப்படிப்பட்ட சோழ நதியை கடந்து நீங்கள் சந்திரகாந்தம் செல்லுங்கள். சந்திரகானத்தில் தேடி முடித்துவிட்டு கொங்கணம் குவிந்தம் சென்று பின் அருந்ததி மலைக்கு செல்லுங்கள். அருந்ததி மலையை தேடிவிட்டு நீங்கள் வேங்கட மலைக்கு செல்லுங்கள். இந்த வேங்கட மலை என்பது தென்னாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வடநாட்டிற்கும் ஒரு வெள்ளையாக அறிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு மலையாகும். அங்கே நின்று நீங்கள் அங்கே நீங்கள் தேட வேண்டாம் என்று கம்பர் அங்கு அறிவுறுத்துகின்றாராம். ஏனென்றால் அந்த மலைக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, பாவம் செய்தவர்கள் அந்த மலையிலே தங்க முடியாது என்கின்ற ஒரு காரணத்தினால் ராவணன் பாவம் செய்திருக்கின்றான். அவனால் அந்த மலையிலே தங்க முடியாது. அப்படி தங்கியிருந்தான் என்றால் இந்நேரம் சீதை நம்மோடு இருந்திருப்பாள். ஆகையினால் நீங்க அந்த மலையை விட்டுவிட்டு அடுத்து நீங்கள் செல்லுங்கள். அடுத்தது தொண்டை நாடு வரும். தொண்டை நாட்டை நீங்கள் கடந்தால் பொன்னியாறு வரும். பொன்னியாறு என்பது நம்முடைய காவிரி ஆறு. அது சோழ நாட்டில் ஓடுகின்ற ஆறு. அந்த ஆறு என்பது எத்தனை செழிப்புடையதாக இருக்கின்றது என்பதற்கு சோழ நாடு சூருடைத்து என்று சொல்வார்களே, அதற்கு ஏற்றதா போல இருந்திருக்கின்றது. அப்படித்தான் இருந்திருக்கின்றது. அந்த நாட்டை சொர்க்க பூமி என்று கூறுவார்கள். நீங்கள் அங்கே சென்று தங்குவீர்களா? நீங்களும் சோழ நாட்டிலே போலே உங்களை மாற்றிக்கொண்டு அங்கேயே தங்கிவிடப் போகிறீர்கள். அங்கே நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டு செல்லாமல் உங்களை மனங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அங்கே தேடிவிட்டு நீங்கள் மேலே செல்ல வேண்டும் என்பதை அழகாக கூறுகின்றார். அடுத்து இந்த சோழ நாட்டை பற்றி கம்பர் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளால் இவ்வாறு கூறுகின்றார். எப்படி கூறுகிறார் என்று பாருங்கள். துறக்கமுற்றார் மனமென்ன துறைகளை நீர் சோநாடு புகுந்தோர் தொல்லை மறக்கமுற்றார் அகமலர்ந்து மறைந்துரைவர் அவ்வழி நீர் வல்லை ஏகி. ஆகையினால் நீங்க அந்த வழியிலே சென்றாலும் அந்த வழியிலே சென்று அங்கே தங்கிவிடாமல் அதை விட்டு விலகி உறக்கமுற்றார் கனவு குற்றார் என உணவினோடும் ஒதுங்கி அங்கே இருந்து ஒதுங்கி மணிகளால் ஒளிர்கின்ற மலைகளை கொண்ட மலைநாட்டுக்கு சென்று அங்கேயும் தேடிவிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிற்கு செல்வீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். அவர்கள் எல்லாம் அதன் பின்பு தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கு சென்று தேடுகின்றார்கள். தமிழ்நாட்டில் மதுரைக்கு சென்று தேடுகிறார்கள். அதன் பிறகு பல இடங்களிலும் அவர்கள் தேடிவிட்டு முழு தமிழ்நாட்டையும் நோக்கி மதுரையும் அதை சார்ந்த பகுதிகளும் வட தமிழ்நாடு எனவும் பாண்டிய நாடு தென்னாடு எனவும் திரளால் குறிக்கப்படுகின்றன. எனவே நீங்கள் சோழ நாட்டை நீங்கி மதுரைக்கு செல்லுங்கள். மதுரையிலிருந்து சற்று நீங்கி சென்றீர்களானால் அங்கே பொதிகை மலை என்னும் தமிழ் முனிவன் வாழுகின்ற ஒரு மலை தென்படும்.
நீங்க அந்த மலையில் சென்று தேட வேண்டாம். ஏனென்றால் அங்கே ராவணன் ஒளிந்து கொண்டு இருப்பதற்கு ஒளிந்து கொண்டு இருப்பதற்குரிய இடமல்ல. ஏனென்றால் தமிழ் முனிவனை அவன் மதித்து நடக்கின்ற ஒரு காரணத்தினால் அங்கே ராவணன் சீதையை ஒழித்து வைத்திருப்பான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பொதிய மலையில் ராவணன் சென்றால் இருக்கின்ற தமிழ்கைக்கு அங்கேயே தங்கி விடுவான், சீதையை மறந்து விடுவான். ஆகையினால் நிச்சயமாக அந்த மலையிலே அவன் தங்கி இருக்க வாய்ப்பில்லை. எனவே அவன் அங்கு இருக்க மாட்டான். எனவே நீங்க பொதிய மலையை விடுத்து சற்று சென்றீர்களானால் பொன்னி நதி வரும். பொன்னி நதி என்பதுதான் இன்றைய தாமிரபரணி ஆறு. அந்த பொன்னி நதியை கடந்து நீங்கள் இன்னும் சற்று சென்றினார்களானால் மகேந்திர மலை வரும். அங்கே நீங்கள் சென்று அங்கேயும் தேடுங்கள். அங்கே தேடிவிட்டு அங்கேயும் இல்லை என்றால் கடலையும் தாண்டி சென்று சீதையை தேடுங்கள். அவ்வாறு தேடிய பின்பு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தேடிவிட்டு இங்கே வர வேண்டும் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பற்றி கம்பர் அவர்கள் கூறுகின்ற பொழுது, தென் தமிழ் நாட்டு அகன்பொடியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கின்றேன் என்றும் அவன் உறைவிடமா ஆதலினார் அம்மலையை இடத்திட்டு. எனவே அந்த மலையில நீங்க தேடாமல் சற்று விலகி பொன் திணித்த புனல் பெருகும் பொருளை எனும் திருநதி பின்பு ஒழிய நாக கண்டுவள தரஞ்சாரல் மகேந்திரமா நெடுவரையும் கடலும் தாண்டிய. எனவே நீங்கள் அந்த பொன்னி நதி வரையாக சென்று அந்த மகேந்திர மலையை அறிந்து யானைகள் எல்லாம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கும், அங்கே உலாவிக் கொண்டிருக்கும் அந்த மலையை வரையில் சென்று அங்கேயும் தேடிவிட்டு கடலை பார்ப்பீர்கள். கடலை தாண்டி சென்று தேடுவதற்கு முயல்வீர்கள் என்கின்ற ஒரு அறிவுரையும் கூறிவிட்டு இந்த இடத்திலே ஒன்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே அகத்தியர் மலை, அகத்தியர் படலத்திலே அகத்தியரை பற்றி கம்பர் ஒரு அகத்தியரை கூறுகின்றார். பொதிகை மலையிலே ஒரு அகத்தியரை கூறுகின்றார். அப்படி என்றால் வடநாட்டில் இருந்த அகத்தியருக்கும் தமிழகத்தில் பொதிகை மலையில இருந்த அகத்தியருக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? இல்லை அது வேறு தமிழ் முனிவரா, இல்லை இது வேற தமிழ் முனிவரா என்கின்ற ஐயப்பாடுகள் நம் உள்ளத்திலே எழக்கூடும். அது சரியான விளக்கமாக இன்னும் தெரியவில்லை. அதனை தெரிந்தவர்கள் தான் கூற வேண்டும். எப்படி 2 அகத்தியர்கள் தமிழகத்துக்கு வந்துவிட்ட தமிழகத்துக்கு வந்து பொதிகையிலேயே தங்கிவிட்ட அகத்தியர் எப்படி வட இந்தியாவிலே அகத்தியர் படலத்திலே வந்தார் என்பது புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களோடு சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இவர்களெல்லாம் அங்கே சென்ற பிறகு அங்கே தேடிவிட்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது எல்லாம் சுக்கிரீவன் அனுமனிடம் கூறிய வார்த்தைகள். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமன், அனுமன் சென்று சீதையை தேடுவது என்றால் அவளை எப்படி தேடுவார்? ஏனென்றால் ராவணனிடத்தில் இருக்கின்ற அவருடைய அந்த புறத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் தேவகுலத்தில் மாந்தர்களாக இருக்கின்றார்கள். அனைவரும் அழகிலும் உடல் வனப்பிலும் சிறந்தவர்களாக அழகிகளாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் இடத்திலே அப்பற்பட்டவர்கள் மத்தியிலே சீதையை எப்படி கண்டுகொள்வது என்பதற்காக அனுமனிடம் ராமன் சீதையின் அங்க அடையாளங்கள் எல்லாம் கூறுகின்றார். பெண்களின் அங்க அடையாளங்களை பற்றி கவிஞர்கள் எல்லாம் பாடுகின்ற பொழுது தங்களுடைய கவிதைகளிலே அந்த உறுப்புகளுக்கு ஓமைகளை கூறுகின்ற பொழுது வினை, வடிவு, நிறம் என்ற 3ஐயும் எடுத்துக்கொண்டு அந்த 3இல் எது ஒன்றை அந்த உடல் உடுப்பிற்கு பொருந்துகிறதோ அதை எடுத்து சாதாரணமாக மக்கள் புரிந்து கொண்ட வகையில் ஒரு பொருளை அதற்கு இணையாக வைத்து ஓமை கூறுவார்கள். அப்படிதான் ஓமை கூறுவார்கள். இங்கே கம்பர் ஏற்கனவே அந்த சீதையை பற்றி சூர்ப்பனகை படலத்திலே கூறுகின்ற பொழுது வில்வொக்கும் நுதல் என்றாலும், வேல்வொக்கும் விழி என்றாலும், பல்வொக்கும் முத்து என்றாலும்,
பவளத்தை எதென்றாலும் சொல்வக்கும் பொருள் ஒவ்வாததால் சொல்லலாம் ஊமை உண்டோ, தெல்வக்கும் பொருள் என்றாலும் ஏர் உரைக்கு ஆகவற்றோ என்று சொல்லிவிட்டார். சீதையினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும்போது அவளுடைய அழகை வருகின்ற பொழுதுக்கு எந்த ஊமையும் அங்கே சொல்ல முடியாமல் என்று தவங்கி நின்ற கம்பர் இங்கே சீதையை பற்றி ராமன் வாயிலாக சுமார் 26, 27 உடல் உறுப்புகளை பற்றி வர்ணனை செய்கின்றார். அந்த வர்ணனைகள் எல்லாம் சற்று விரசமாக சிலருக்கு தோன்றினாலும் கம்பனுடைய கற்பனையைத்தான் நாம் அங்கே எண்ணி பார்த்தது. கம்பனுடைய கற்பனையை எண்ணி பார்க்கின்ற பொழுது கம்பன் கூறிய ஓமைகள் எல்லாம் அங்கே ஓமைகளாக இருக்கின்றன. எல்லா கவிஞர்களும் எல்லா காப்பியங்களிலும் கூறுகின்ற ஒரு ஓமைகளைத்தான் கம்பர் அவர்களும் அங்கே எடுத்து கூறியிருக்கின்றார். இருந்தாலும் அந்த ஓமைகளுக்கு சிறப்பு உண்டு என்பதை நாம் உணர்கின்றோம். ஆனால் மற்றவர்கள் கூறுகின்ற பொழுது அவர் அந்த அளவுக்கு கம்பராமாயணத்தில் சீதையை பற்றி சொல்லி இருக்க வேண்டியதில்லை என்பார்கள். ஏனென்றால் எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவியை பற்றி இன்னொரு ஆடவனிடம் அங்க அடையாளங்கள்லாம் கூறுவானையானால் அது நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்றா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் கம்பன் அதையெல்லாம் மீறி ஏன் சொன்னான் என்றால், அனுமனை அவன் ஒரு மனிதனாக எண்ணவில்லை, மனிதர்களுக்கு மேம்பட்டவனாக அவன் எண்ணி இருக்கும். அவனால் சீதைக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டு விடாது. அவனால் தான் கூறியவற்றை எப்படி அவனால் கணிக்க முடியும் என்பதையெல்லாம் இவன் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு தனி மனிதனின் ஆசபாசங்களுக்கு மேம்பட்டு வேறுபட்டு தனித்து நின்று அந்த பெண்மையின் உடல் அடையாளங்களை அவனால் கண்டுகொள்ள முடியும் என்பதை அவன் எண்ணி இருக்க வேண்டும். அதனால்தான் அப்படி அவன் கூறியிருக்கிறானோ என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு இடத்தில் சீதையனுடைய விழிகளை புருவங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது புருவங்களை பற்றி சொல்லுகின்ற மனையறம் படுத்த காதல் சிலப்பதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுவார்கள். அடையார் முனையக தமர் மேம்படு நற்கு படை வழங்குவதோர் பண்பு உண்டாகலின் உருவிலாலான் ஒரு பெரும் கரும்புவில் இரு கரும் புருவமாக வீங்க என்று கூறுகிறார். அதாவது மன்மதனிடம் ஒரே ஒரு கரும்புவில் தான் இருக்கின்றது, ஆனால் பெண்களிடம் 2 புருவங்கள் இருக்கின்றன. ஒரு வில் எப்படி 2 புருவங்களைக்கும் ஓமையாக கூற முடியும் என்கின்ற சந்தேகம் கம்பருக்கு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஒரு வில்லை வைத்து சீதைக்கு எப்படி 2 புருவங்களுக்கு உருவப்படுத்த முடியும் என்பதிலே அவருக்கு ஒரு ஐயப்பாடு எழுந்ததனால் அவர் கம்பர் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டு அங்கே அதை நமக்கு சீதையின் புருவங்களுக்கு அந்த ஓமையை விளக்குகின்றார். கேள்வொக்கும் அன்றி ஒன்று கிளப்பினால் கீழ்மையாகும், கோள்வொக்கும் எண்ணின் நல்லால் குறியொத்த கூறலாமோ, வாழ்வொக்கும் வடிகனால் தன் புருவத்துக்கு தாழ்வொக்க வளை நிற்ப கொண்டு இயலான் அணங்கன் ஒன்று. வாழ்வொக்கும் வடிகளால் தன் புருவத்துக்கு ஓமை வைக்கின், வாழ்வொக்கும் வடிகளால் தன் புருவத்துக்கு ஓமை வைக்கின் தாழ்வொக்க வளைந்து நிற்ப 2 இல்லை அணங்கன் சாபம் என்று அவர் இந்த இளங்கோவிலுடைய வரித்து அந்த ஓமைக்கு நான் எப்படி எடுத்துக்கொண்டு புருவங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை அவர் கம்பர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் கம்பரிடம் இது மன்மதரிடம் இருப்பது ஒரு வில், சீதைக்கு இருப்பது 2 புருவங்கள், எப்படி ஓமை காட்ட முடியும் என்று சொல்கின்றார். ஆனால் இதற்கு ஒரு அடியார்க்கு நல்லார் உரை எழுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ஏனை ஒரு கரும்புவில் ஒன்றுதான் என்று சொன்னது ஏனென்றால் அவனிடம் ஒரு வில் இருக்கின்றது, இன்னொரு வில் அது என்ன சொல்லுகிறார், நம்ம செப்னின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது சேன்வில், இன்னொரு சேன்வில் அவற்றிற்கு ஒரு வில் விடைந்து விட்டால் இன்னொரு வில் மன்மதனிடம் இருக்கும், ஆயினால் தான் வில் ஒப்பும் என்று கூறினேன். இந்த 2 வில்லும் அதாவது
உடையாமல் இருக்கின்ற கையில் இருக்கின்ற வில்லும் அதை உடைந்து விட்டால் அதற்கு மாறு வில்லாக பயன்படுத்துகின்ற இன்னொரு வில்லும் சேர்ந்து 2 வில் அங்கே இருப்பதனால் அங்கே இளங்கோவடிகள் கூறியதில் தவறில்லை என்பதை அந்த உரை எழுதிய ஆசிரியர் அடியார்க்கு நல்லார் உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை இங்கே கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அப்படிப்பட்ட நிலையிலே சீதையின் அடையாளங்களை எல்லாம் அவன் கூறி அனுமரை அவன் அங்கே அனுப்பி வைக்கின்றான். அனுமனும் சென்று பின்பு தேடுகின்றான். அதன் முடிவிலே என்ன பண்ணுகின்றான்? கணையாளி ஒன்றை அனுமனிடம் கொடுக்கின்றான். அதற்கு முன்னால் கம்பரே கூறுகின்றார், இந்த 26, 27 உடல் உறுப்புகளுக்கும் ஓமைகளை கூறிவிட்டு கடைசியில் சொல்லுகின்றான் ராமன் வாயிலாக, மங்கையர் அவளை ஒப்பார் மற்ற உளர் அண்ணன் என்றும் சங்கையில் உள்ளந்தானே சாந்தி என கொண்டு சான்றோய் அங்கு அவள் நிலைமையெல்லாம் அளந்து அறிந்து அருகு சார்ந்து திங்கள் வாழ் முகத்தினாட்கு செப்பு என பின்னும் செப்பும். நீ சென்று இதையெல்லாம் நான் சொல்லுகின்றதெல்லாம் ஒரு பொருளுக்காக, ஒரு ஓமைக்காக கூறினேனே தவிர அவையெல்லாம் சரியாக இருக்கும் என்று என்னால் கணித்து சொல்ல முடியாது. எனவே நீ சென்று இவற்றோடு ஒத்து வருகின்றதா, இல்லை உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி முடிவெடுத்து நீ வருவாய், கண்டு வருவாய் என்று ராமன் அனுமனிடம் கூறுகின்ற மாதிரி கம்பர் இந்த பாடலை சொல்லுகின்றார். இது மட்டுமல்ல, சீதைக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாக 2, 3 காட்சிகளை நினைவுபடுத்த சொல்லுகின்றார் அனுமனிடம். அவற்றில் ஒரு இடத்தில் கூறுகின்ற பொழுது, முன்பொரு தடவை உன்னை நான் மேல் மாடத்தில் பார்த்த பொழுது மேல் மாடத்தில் அருகிலே இருந்த துறையில் அன்னங்கள் விளையாடி கொண்டிருப்பதை நீயும் பார்த்து கொண்டிருந்தார். முனிவோரோடு வந்த நானும் அதனை பார்த்தேன் என்று கூறி, முன்னை நாள் முனியோடு முதிய நீர் மிதிலைவாய் சென்னி நீர் மாலைகான் வேள்வி காணிய செலச்செல அன்னம் வாடுதுறைக்கு அருகே நின்றாலே கன்னி மாடத்திடை கண்டதும் கலருவாய். கன்னி மாடத்திடை நின்றதை நான் பார்த்ததை நீ அவளிடம் ஞாபகப்படுத்தி சொல்லுவாய். அன்னம் வாடுதுறை என்று சொல்லுகின்ற பொழுது, அன்னம் இருந்தால் அன்னம் தனியாக இருக்காது, அது தன்னுடைய இடையோடு தான் இருக்கும் என்பதை மணிமேகலையிலே வருகின்ற ஒரு செய்யுள் அங்கே அதனை உறுதி செய்கின்றது. அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னொரு படையை தாமரை அடக்க பூங்கொதி சிறிய கிழித்தி படை கொண்டு ஓங்கிருந்தெங்கின் உயர்மடல் ஏற என்று மணிமேகலையிலே கூறுவதனால் அன்னம் ஆடுதுறைக்கு என்பதில் அன்னம் மட்டும் அங்கே இருக்கவில்லை, அன்னத்தோடு இணைந்து அதனுடைய துணையும் அங்கு இருந்தது என்பதைத்தான் அங்கே கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியையும் அங்கே கூறுகின்றார். வளமுகு அயத்தி நகரிலிருந்து காட்டுக்கு புறுகின்ற பொழுது சீதையும் அவனோடு திரும்புகின்றாள், அவனோடு கிளம்பி வருகின்றாள். விளங்கி நகரின் மதிலை தாண்டி வெளியே வந்த உடனேயே வெங்கானம் இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கின்றே என்று கேட்டாளாம். அதை ஞாபகப்படுத்துகிறார் ராமன். இதை நீ சீதையிடம் சொல்லு. மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதிதொடும் கல்லின் மாமதின் மடிக்கடை கடந்திடல் முன் எல்லை தீர்வு அறிய வெங்கானம் யாதோ என சொல்லினல் அகுதியெல்லாம் உரை நீ சொல்வாய் என்று கூறுகிறார். மிதிலியை கடப்பதற்கு முன்னால், ஏனென்றால் அவள் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவள் அல்ல, காடு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டவள் அல்ல. மிதிலை மாநகரின் எல்கையை விட்டு அந்த மாநகர மதிலை விட்டு கடந்த உடனேயே கேட்கின்றாளாம், காடு எங்கே இருக்கின்றது, நீ எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு நிலையினை அன்றைக்கு சீதை என்னிடம் கேட்டாள். அதையும் நீ அவளுக்கு விளக்கமாக சொல். ஏனென்றால் இவன் ராமன் அனுப்பிய தூதுவன் தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக சில நடந்த செயல்களை எல்லாம் அதை தொட்டு காட்டினால், அதை சுட்டி காட்டினால் சீதைக்கு
தான் உண்மையிலேயே ராமனிடம் இருந்து வந்த தூதுவனைத்தான் நாம் இங்கே தூதுவனோடு தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் அவ்வாறு அதனை நினைக்கின்றாள். இன்னொரு இடத்திலே கூறுகின்ற பொழுது, நான் காட்டுக்கு செல்கின்ற ராமன் நீ காட்டுக்கு வர வேண்டாம், ஏனென்றால் அங்கே கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கும், அதனையெல்லாம் நீ கடந்து நடந்து வருவது என்பது இயலாத ஒரு செயல். எனவே நான் மட்டும் மரவுரி தரித்து காட்டிற்கு சென்று வருகிறேன், நீ எங்கேயே இருப்பாய் என்று கூறிய பொழுது சீதையை கூறிய வார்த்தைகளையும் அங்கே நினைவுபடுத்துகின்றான். ஆன பேரரசு இழந்து அடவி சேர்வாள், உனக்கு யானலாதன எல்லாம் இனியவோ. கொஞ்சம் கோபத்தோடு தான் அவன் கூறுகின்றாள். நீ என்னை இந்த ராஜ்யத்தை இழந்து இந்த நாட்டை இழந்து நீ எங்கு சென்றாலும் அவையெல்லாம் உனக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் நான் இல்லாத இடத்திலும் கூட நீ இனிமையாக இருப்பதாக எண்ணுவாயோ என்று கேட்டு, இனியனா மீன் உலா நெடுமலர் கண்ணால் நீர்விழ விழுந்து ஊனிலா உயிரின் வென்று ஆய்வதும் முறை செய்வாய். நான் இப்படியெல்லாம் அவள் கண்ணீர் மல்கி நெஞ்சம் உருகி உடல் நடுங்கி இப்படி ஒரு கேள்வியை கேட்டாள் என்பதையும் நீ அந்த சீதையிடம் சொல்லுவாய். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு நான் கொடுக்கின்ற கணையாளியையும் காட்டி, நான் உண்மையிலேயே ராமனிடம் இருந்து வந்த தூதுவன் தான் என்பதை நீ விளக்கி சொல்வாய், அவள் அப்பொழுது புரிந்து கொள்வாள் என்பதையெல்லாம் ராமனும் கூறி அவளை காட்டுக்கு அவர்களை எல்லாம் தேடுவதற்காக அனுப்புகின்ற ஒரு காட்சிதான் இந்த நாடு விட்ட படலம் நடக்கின்றது. நாடு விட்ட படலம் என்பது சீதையை தேடுகின்ற படலம். தேடுவதற்கு முன்னால் இது எதை எங்கெல்லாம் தேட வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ஒரு சிறப்பான படலம். அதிலே கம்பரசம் என்று கம்பர் அவர் பெண்களின் உடல் உறுப்புகளை பற்றி வர்ணிப்பதிலே சற்று விரசம் இருப்பதாக சிலர் நினைத்தாலும் அது அந்த கதைக்கு அந்த இடத்தில் தேவையில்லாத ஒன்று என்பதை சிலர் சுட்டிக்காட்டினாலும் கம்பருக்கு அது தேவைப்பட்டிருக்கின்றது, கம்பருக்கு அதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது என்பதனால். ஏனென்றால் கவிஞன் என்பது கவிஞன் அவனுடைய மனக்கட்டுப்பாட்டுக்குள் இருந்துதான் கவிதைகளை படைத்துக் கொண்டிருப்பான், காப்பியங்களை படைத்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தன்னுடைய கற்பனைகளை கலந்து அந்த நாடமிட்ட படலத்தை அவன் அமைத்திருக்கிறான் என்று கூறி, இனி மகேந்திர மலைக்கு சென்று விட்டார்கள் அல்லவா, அங்கே சென்றிருப்பவர்களை பற்றி எனக்கு பின்னால் வருகின்ற நேரியம்மா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாமும் காதுகளை தீர்த்திக் கொண்டு அமர்ந்திருப்போம் என்று கூறி, ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக அருமை. ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு நீங்கள் உரையாற்றியது மிக அருமையாக இருந்தது. தென் திசையை நோக்கி ராவணன் சென்றான் என்ற கருத்தை 2 பேர் சொல்கிறார்கள். அனுமன் மற்றும் அந்த படையினருக்கு முதலில் சுக்ரீவன் சொல்கிறான், வள்ளல் தேவியை வஞ்சித்து பவ்விய கள்ளவாள் அரக்கன் செலக்கண்டது தெல்லியோய், அது தென் திசை என்பது ஒரு உள்ளமும் எனக்கு உண்டு என உண்ணுவா என்று சுக்ரீவன் சொல்கிறான். இன்னும் ஒருவனும் சொல்லுவான், அதை நான் பின்னால் சொல்கிறேன். நாடவிட்ட படலத்தை பற்றி ஐயா மிக அருமையாக உரையாற்றினார். அவர் சொன்னதை போல ஒவ்வொரு இடமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த பொதிகை மலையை பற்றி சொல்கிற போது, தென் தமிழ்நாடு அகன் பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்றீரேல், அது இடப்பக்கமா விட்டுட்டு அப்படியே போயிடுங்கன்னு சொல்றாரு. திருமுனிவன் என்று சொல்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் பொதிகை மலை என்றாலே அகத்தியன் என்பது. அப்படி என்றால் ஆரண்ய காண்டத்திலே அகத்திய படலத்திலே வரக்கூடிய அந்த அகத்தியர் யார்? ராமனுக்கு படைக்கலன்கள் எல்லாம் கொடுத்து உதவுகிறார் அல்லவா? இவரே இங்கும் அங்கும் இருந்தாரா அல்லது 2 அகத்தியர்களா என்பது ஒரு குழப்பம். இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். ஒரு பெரிய காப்பியம் என்றால் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதே போல உண்டகத்துறையை பற்றி வர்ணனை செய்கிற போது ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். ஞாலம் நுங்கூற நல்லறத்தோர் பொருள் போல நின்று பொழிவது பூம்பொழி. நல்ல அறத்தின் வழியாக ஈட்டிய பொருள் மற்றவர்களுக்கு பயன்படுவதைப் போல இருந்ததாம் அந்த பொழில். அது மாத்திரமல்ல, சீல மங்கையர் வா என தீங்கனி காலமின்றி கனிவது கண்டிராள்.
அந்த பருவ காலம் இல்லாவிட்டாலும் கூட அது பழம் பழுக்குமாம். உங்களுக்காக ஒரு விஷயம் செய்தி சொல்கிறேன். சென்ற மாதம் 2 மாதங்களுக்கு முன்னர் நான் காஷ்மீர் சென்றிருந்தேன். அப்பொழுது இந்த ஆப்பிள் தோட்டத்திற்கு அழைத்து சென்றிருந்தார்கள். நான் சென்ற மாதம் அங்கே கனிகளே இல்லை, வெறும் மரங்களை பார்த்து விட்டு திரும்பினோம். ஆனால் கம்பர் இங்கே சொல்வது அது அந்த காலம் இல்லாவிட்டாலும் பழுக்கக்கூடிய பழங்கள் இருக்கின்ற ஒரு சோலை என்று சொல்கிறார். ஐயா அருமையாக அதனுடைய திருக்குறளையும் சொன்னார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் என்ற குறளையும் சேர்த்து சொன்னார். அந்த சீலமங்கையர் வா என தீங்கனி காலமின்றி கனிவது கண்டிரால் என்ற வரிக்கு இன்னொரு ஒப்பீடு ஒன்று. தஞ்சை வாணன் கோவையில் ஒரு பாடல், தஞ்சை வாணன் கோவை என்ற பகுதியிலே ஒரு பாடல். தேரும் தோறும் இனிதாம் செந்தமிழ் போன்று இவள் செங்கடிவாய் ஆறும் தோறும் இனிதாய் அமிழ்தாம் எனது ஆறு உயிர்க்கே என்ற ஒரு பாடலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதிலே இன்னொரு பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல். அரண் அதிகன் உலகளந்த அதிகன். அதிகன் என்றால் சிறந்தவன் என்று பொருள். அரண் பெரியவன், சிவன் தான் சிறந்தவன், திருமால் தான் சிறந்தவன். அரண் அதிகன் உலகளந்த அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு, அப்படி சொல்கிறவர்களுக்கு அறிவில்லை என்று சொல்கிறார் கம்பர். அறிவுலோர்க்கு பரகதி சென்ற அடைவு அரிய பரிசை, அவர்களுக்கு மேல் உலகம் என்ற பதவி கிடைக்காது என்று சொல்கிறார். அதை போல இந்த அருந்ததி மலைக்கே செல்ல முடியாது, கொஞ்சம் கடினமான மலை, செல்கிற பாதை கடினமாக இருக்கும், அங்கே செல்ல முடியாது என்பதை சொல்வதற்காக அரணதிகன் உலகளந்த அதிகன் என்று உரைக்கும் அறிவுலோர்க்கு பரகதி சென்று அடைவு அரிய பரிசே என்று சொல்கிறார். நம்முடைய பழம் பாட்டனார் தமிழ் புலவன் ஒருவன் சொல்லுவான், சொர்க்கத்து செல்கிற வழி எது என்று கேட்டால், குளம் தொட்டு கோடு பதித்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றுடைய ஐம்பால் படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்று சொல்லுவான். குளம் வெட்டு, தரிசு நிலங்களை விளைநிலமாக்கு, ஒரு கிணறு வெட்டு, அதை சுற்றி சிறிய தடுப்பு சுவர் கெட்டு, இவையெல்லாம் நீ செய்தால் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்லுவோம். அதே போல ஒரு சமய சார்பற்றவர் கம்பர் என்பதை இங்கே அருமையாக தெளிவுபடுத்துகிறார். அதே போல அயோத்தியிலிருந்து ராமன் கிளம்புகிற போது சீதை சொல்கிறாள், நானும் வருவேன் என்கிறாள். இல்லை, காடு சுடும், வராதே என்கிறான் ராமன். நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று அவள் சொல்கிறாள் என்பதை போல சொன்னார். இதே போல குறுந்தொகையிலே ஒரு பாடல் உண்டு. தோழி தலைவனிடம் நீ தலைவியை அழைத்து செல் என்று சொல்கிறாள். அவன் இல்லை, அவளால் நடக்க முடியாது, கடினம், ஏனென்றால் போகின்ற பாதை பாலைவன பாதை. ஊர் பாழ்த்தன்ன ஓமயம் பெருங்காடு, ஓமை மரங்கள் நிறைந்திருக்கிற அந்த பாலைவனத்திலே அழைத்து போக முடியாது என்று சொல்கிறான். அதற்கு தோழி சொல்கிறாள், ஊர் பாழ்த்தன்ன ஓமயம் பெருங்காடு இன்னா என்றீராயின் அதை கடினம் என்று நீர் சொல்வீர் என்றால் இனியவோ பெருமை தமியோர்க்கு மனையே. அப்படி என்றால் அவள் தனியாக வீட்டில் இருப்பது மட்டும் அவர் இனிமையானதா அவளுக்கு என்று கேட்கிற பொழுது இருக்கும். இதை போல ஐயா அவருக்கு சொன்னார், அங்கிருந்து கிளம்பிய உடனே அவள் கேட்கிறாள், காடு வந்து விட்டதா என்றதா என்று. அது அவளுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன மடமை குணம் என்பது அவர்களுக்கு அழகு, தெரியாதது போல கேட்பார்கள். மல்லல் மாநகர் துறந்து ஏகினாள் மதிதொடும் கல்லின் மாமதில் மணிக்கடை கடந்திடுதன் முன் எல்லை தீர்வறிய வெங்கானம் யாதோ என சொல்லினால் அதெல்லாம் உரை நீ சொல்லுவாய், நீ போய் சொல்லு என்று அனுமனிடம் சொல்கிறான் அல்லவா ராமன். இதே போல ஒரு செய்தி சிலப்பதிகாரத்திலே உண்டு. மதுரைக்கு செல்லலாம் என்று கிளம்புகிறார்கள். சிறிது தூரம் வந்த உடனே மதுரை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறாள். பக்கத்துல வந்து போயிடலாம் சொல்றான். தோழன் துன்பப்படுகிறான். இன்னும் நிறைய தூரம் இருக்கிறது. இருங்குடி நுசுப்பொடு இணைந்து அடிவரைந்து நரும்பல் கூந்தல் குறும்பல உயிர்த்து முதிரா கிளவியின் முள் எயிறு இளங்க மதுரை மூதூர் யாதன வினவ என்று கண்ணகி கேட்டது போல ஒரு செய்தி வரும். மிக அருமையாக எல்லாம் விளக்கினார். அவன் ராமன் கடைசியாக மோதிரத்தை கணையாளியை கொடுத்து வினையெல்லாம் முடிக என்று சொல்கிறான். எந்த செயலையும் செய்வதற்கு முன்னால் இது நல்லபடியாக முடியட்டும் என்று சொல்வதை போல வினையெல்லாம் முடிக. நம்முடைய கலித்தொகையிலும் கூட வளனாக வினையென்று வணங்கி நாம் விடுத்த கால் என்று சொல்லி கலித்தொகை சொல்லும். அதை போல மிக அருமையாக உரையாற்றினார். அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது அம்மா முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் சிறிய படலங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய உரையை தொடங்குவார்கள். ஐயா பொதிகை செல்வராஜனுடைய உரைக்கு பின்னால் வருவது
பிளம் புக்கு படலம். பிளம் என்றால் குகை. அது இந்த கதையோட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாத பகுதி. அது எதற்காக கம்பன் எழுதினான் என்று தெரியவில்லை என்று கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய திறனாய்வு எழுதியிருக்கிற முனைவர் சுந்தர சண்முகனார் அவர்கள் அதை எழுதியிருக்கிறார். அது வேற ஒன்றும் இல்லை. எல்லா படைகளும் செல்கின்றன. ஒரு பாலைவனத்துக்கு செல்கிறார்கள் அனுமன், அங்கதன் முதலியோர் எல்லாம். அப்பொழுது ஒரு வெப்பம் தாங்க முடியவில்லை. ஒரு குகையை காண்கிறார்கள். அந்த குகைக்குள்ளே செல்கிறார்கள். ஒரே இருட்டாக இருக்கிறது. அனுமனுடைய காதில் இருக்கிற குண்டலத்தில் வீசுகிற ஒளியின் உதவி கொண்டு அவர்கள் உள்ளே நகர்ந்து செல்கிறார்கள். உள்ளே சென்றால் அழகிய பெரிய நகரம் இருக்கிறது. அதிலே அந்த நகரினுடைய நடுவிலே ஒரு பெண் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் சுயம்பிரபை என்பது. இவள் சீதையாக இருக்குமோ என்று கூட சந்தேகப்படுகிறார்கள். பிறகுதான் இல்லை, அவள் சீதை இல்லை என்று சொல்லிவிட்டு அவளை நீ யார் என்று கேட்கிறார்கள். அவள் தன்னுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லுகிறாள். என்னுடைய பெயர் சுயம்பிரபை என்பது, நான் தேவலோகத்தில் உள்ள பெண். என்னோட ஏமை என்ற ஒரு பெண் உண்டு. அவளை இந்த அரக்கர்களுடைய தேவதச்சனான மயன் என்பவன் காதலித்தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய தோழி ஏமை கேட்டுக்கொண்ட காரணத்தால் நான் அவர்களுக்கு உதவினேன். அவர்கள் இங்கு வந்து வாழ்ந்தார்கள். வெகு நாட்கள் ஆன பின் இந்திரன் அவர்களை தேடிக்கொண்டு இங்கே வந்தான். கோபப்பட்டு அந்த மயனை கொன்றுவிட்டு ஏமையை அழைத்து கொண்டு மேலே சென்று விட்டான். செல்லுகிற போது உனக்கு என்ன தண்டனை என்று கேட்டால், நீ இங்கேயே தவம் செய்து கொண்டிரு, ராமனுடைய ஆட்கள் எல்லாம் இங்கே வருவார்கள், அவர்களை நீ கண்டவுடன் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும், நீ மேல் உலகத்துக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவன் போய்விட்டான் இந்திரன். அதை சொல்லுகிற பகுதி தான் அந்த பிளம்புக்கு படலம் என்பது. அவ்வளவு முக்கியத்துவமான படலம் இல்லை. அது அவ்வளவுதான். 6 செல் படலம் என்பது அதுக்கு அடுத்த படலம். 6 என்றால் வழி. இது இட்ஸ் நாட் எ ரிவர். 6 செல் படலம். அது மேலே செல்லக்கூடிய வழியை பற்றி ஒன்றொன்றாக நகர்த்தி அந்த மகேந்திர மலை வரைக்கும் கொண்டு செல்கிறார் கம்பர். இந்த இடத்திலே திருவேங்கட மலை, தொண்டை நாடு இவற்றை பற்றியெல்லாம் அங்கே எல்லாம் செல்கிறார்கள். இந்த திருவேங்கட மலை, தொண்டை நாடு என்பது வான்மீகியிலே இல்லை, கம்பர் சேர்த்திருக்கிறார் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, பாண்டிய நாட்டை பற்றி இந்த படலத்திலே சொல்லுகிற போது தமிழினுடைய அருமையை மிக அருமையாக சொல்லுவார் கம்பர். திருத்தகு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒக்குமோ. பாண்டிய நாடு மேலுலகம் போல இருக்குமாம். எத்திரத்தானும் ஏர் உலகும் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றுமோ. பாண்டிய நாடு முத்துக்கு பெயர் பெற்றது என்று நமக்கு தெரியும். முத்தமிழுக்கும் பெயர் பெற்றது என்று கம்பன் பாராட்டுவான். இதையே ஞானசம்பந்தர் சொல்லுகிற போது ஞானமிக்க தந்தமிழ் என்று சொல்லுவார். சேக்கிலார் சொல்லுகிற போது ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ் என்று சொல்லுவார். அதே போல பாரதியாரும் சொல்கிற போது வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று பாரதியார் பாராட்டுவார். இந்த படலத்திலே தமிழினுடைய பெருமைகளை பல பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்கலாம். அடுத்ததாக சம்பாதி படலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு படலம். ஒன்றுமில்லை, இவர்கள் மேற்கொண்டு நகர்வதற்காக உதவி செய்யக்கூடிய படலம். நான் சம்பாதி என்பவன் யார் என்று கேட்டால் சடாயுவுக்கு அண்ணன், அவன்தான் சம்பாதி. இந்த மலையிலே இவர்கள் அனுமனும் மற்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிற போது மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாம் இங்கேயே இறந்து விடுவோம், சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை நம்மால் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அனுமன் சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த உலகம் மிகவும் பெரியது, இன்னும் தேட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன, அங்கெல்லாம் சென்று தேடுவோம், அப்படி கிடைக்கவில்லை என்றால் சடாயுவை போல நாம் உயிர் துறப்போம் என்று சொல்கிறான். சடாயுவை போல உயிர் துறப்போம் என்று சொன்னவுடன் சம்பாதி, நீங்கள் எல்லாம் யார், எதற்காக சடாயுவை பற்றி சொன்னீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள். எப்படி இறந்தான் என்பதையெல்லாம் அவன் கேட்கிற போது ராவணனுடன் நடந்த போரிலே அவன் இறந்து விட்டான், ராவணன் சீதையை தூக்கி கொண்டு சென்றது எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். அவன் மிகவும் வருந்துகிறான் தன்னுடைய தம்பியினுடைய மரணத்துக்கு. அந்த தம்பிக்கு நீர்க்கடன் எல்லாம் செய்கிறான் சம்பாதி. பிறகு ஒரு செய்தி சொல்கிறான், நானும் பார்த்தேன், ராவணன் சீதையை தூக்கி கொண்டு இலங்கையை நோக்கி சென்றான் என்ற செய்தியை சொல்கிறான். ஆக இலங்கையில் தான் சீதை இருக்கிறாள் என்பதை சுக்ரீவனும் சொல்லுகிறான், இந்த சம்பாதியும் சொல்லுகிறான். இதைத்தான் அந்த சம்பாதி படலம் என்பது சொல்கிறது. அது ஒரு முக்கியமான படலம் கதை ஓட்டத்திற்கு என்பதை சொல்லி இப்பொழுது அம்மா முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்கள் இங்கே உரையாற்ற வருவார்கள். அம்மா ஒரு முதுகலை தமிழ் ஆசிரியை.
ஈரோடு மகாராஜா மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். 16 வருடங்கள் அங்கே பணியாற்றியவர். நல்லாசிரியர் விருது, இலக்கிய சுடர் விருது போன்ற விருதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். 12 தேசிய ஆய்வு கருத்தரங்க கட்டுரைகளை வழங்கியுள்ளார். 18 பன்னாட்டு கருத்தரங்க கட்டுரைகள் எல்லாம் வழங்கியுள்ளார். அறிவியல் தமிழ் கல்வி, அறிவியல் தமிழ் கருத்தாடல், மொழியும் இலக்கியமும் போன்ற நூல்களை எல்லாம் அவர் வெளியிட்டுள்ளார். திருப்பூர் கலை இலக்கிய பெருமன்ற வடக்கு கிளை உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர்களை வணங்கி வரவேற்று தங்களுடைய உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வின் 108 பங்கேற்க வாய்ப்பளித்த இந்த மாமன்றத்திற்கு நான் தலைவணங்குகிறேன். இங்கே நெறியாள்கை செய்து சென்ற முனைவர் கமலா நேரு அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் எனக்கு பங்கேற்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணத்தின் மீதுள்ள அளவு கடந்த காதலாளி நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி செல்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடுவிட்ட பள்ளம் என்று எனக்கு முன் பேசிய பொதுகை மு. செல்வராஜ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அவர்களுக்கும், தொழில்நுட்பத்தில் உதவிய R.C. ராமன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் எனது உரையை துவங்குகிறேன். கம்பராமாயணம் கிற்கிந்தா காண்டம் மகேந்திர பள்ளம். கம்பராமாயணம் தமிழரது கவித்துவத்தின் பேரெல்லையாகும். கவி சக்கரவர்த்தி என்றும் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் என்றும் போற்றப்படுகின்றார் கம்பர். காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு அவன் எழுதி வைத்த சீட்டு என கவியரசு கண்ணதாசனும் கம்பனது சிறப்பை எடுத்துரைக்கிறார். கம்பனது பாடலில் 460க்கு மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன. 22 பாடல் கூறும் முறை கம்பர் தன்னுடைய சந்தத்தை மாற்றும் போக்கு உள்ளது. ஒரே பாடலுக்காக கூட கம்பர் தன்னுடைய சந்தத்தை மாற்றி இருக்கிறார் என்று முனைவர் காக்கும் பெருமாள் அவர்கள் உரைத்திருக்கிறார். இத்தகைய பெரும் புகழை பெற்ற கம்பரது கம்பராமாயணத்தின் சில பகுதிகள் எடுத்துரைக்கும் பேரு எனக்கு கிட்டியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய பகுதி கம்பராமாயணத்தின் 4வது காண்டமான கிற்கிந்தா காண்டம். கிற்கிந்தா காண்டத்தில் 17வது பள்ளமான சம்பாதி 17வது பள்ளம், 16வது பள்ளம் சம்பாதி பள்ளம். சம்பாதி பள்ளத்தில் சம்பாதி சீதை இருக்குமிடத்தை தெரிவித்து செல்கிறான். இறுதி பகுதியான மகேந்திர பள்ளத்தில் நாம் நுழைய போகிறோம். இப்படலம் மகேந்திரமலை அடைந்த வானர வீரர்களுடைய செயல்களை விலக்கி கூறும் பள்ளமாகும். கடலை கடப்போர் யாரென வானர வீரர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். பொய்யுரை செய்யான் புல்லரசு, கழுகுகளுக்கு அரசனான சம்பாதி பொய் சொல்ல மாட்டான். சம்பாதி கூறியவற்றால் சீதை இருக்குமிடத்தை அறிந்து கொண்டோம். சீதையை பற்றி செய்தி எதுவும் நமக்கு தெரியவில்லை. தவணையும் கடந்து போன நிலையில் அரசனது கோபத்திற்கு இலக்காவதை விட உயிரை விடுவதே நல்லது என்று நாம் இறப்பதற்கு எண்ணியிருந்த வேளையில் சம்பாதி கூறிய வார்த்தையால் நாம் உயிரை பெற்றோம், வாழ்வதற்குரிய உறுதிமொழி பெற்றோம் என்றார். சம்பாதி சொன்னதை நம்பி ராம சுக்ரீவரை அடைந்து சீதை இலங்கையில் இருக்குமிடத்தை எடுத்து சொன்னாலும் நமது கடமை அப்பொழுதே முற்றுவிட்டுவிடும். ஆனால் அவ்வாறு செய்வது முறையல்ல. நாமே கடல் கடந்து சென்று சீதை இருக்குமிடத்தை கண்ணிலே கண்டு தெளிதலை வீரச் செய்யலாம். அப்படி கடலை கடக்கும் வல்லமையுடையவர்கள் யார் என்று வானர வீரர்கள் தங்களுக்குள் ஆராய்ந்து கொண்டனர். போரில் வெற்றி பெறும் ஆற்றலுடையவர்களான நீலன் போன்றோரும் கடல் தாண்டி செல்லும் ஆற்றல் தங்களுக்கு இல்லை என்று வெளிப்படையாகவே கூறினர். அங்கதன் நான் கடல் கடந்து செல்லும் வலிமை பெற்றிருந்தாலும் திரும்பி வரக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்று கூறினான். திருவிக்கிரம அவதார காலத்தில் திருமால் உலகளக்கும் செய்தியை நான் பறையறிவித்து தெரிவித்த காரணத்தால் அப்பொழுது உலகம் முழுவதும் சுற்றி வந்தேன். மேருமலை என் மீது பட்டதால் என் கால் ஊனமுற்று விட்டது. எனவே கடல் கடக்கும் வல்லமை எனக்கும் இல்லை என்று சாம்பவான் கூறுகிறான். இங்கே 8 மாதிரங்கள், கிழக்கு முதலிய பெருந்திசைகள் 4, தென்கிழக்கு முதலிய கோண திசைகள் 4 என குறிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய வானரப்படை நம்மிடம் இருக்கிறது. ஆனாலும் நம்மால் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கும் இல்லையே, இது நமக்கே இழுக்காகும் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர். சுக்ரீவனை ஏற்றவன் என்று முடிவு பண்ணுகின்றனர். ஆரியன் முன்னர் போதரு உற்று அதனாலும்
காரியம் எண்ணி சோர்வு அற முற்றும் கடனாலும் மாறுதி ஒப்பர் வேறில்லை. ராம சுக்ரீவன் நட்பை பெற்றவனும் எடுத்த செயலை சோர்வில்லாமல் செய்து முடிக்கும் அனுமனை கடற்கடந்து சென்று நமது புகழை நிலைநாட்டுவான் என அயன்மயந்தன் சாம்பவான் பிரம்மனின் புதல்வன் எடுத்துரைத்தான். சுக்ரீவனுடைய வல்லமையை சாம்பான் எடுத்துரைத்துக் கொண்டே செல்கின்றான். ஏனென்றால் அனுமனது வல்லமை முனிவன் சாபத்தால் தன் வலிமை தெரியாது சோர்ந்து போயிருக்கின்றான் அனுமன். அவனது வல்லமையை சாம்பான் எடுத்துரைக்கின்றான். வேலை விரிஞ்சன் வீயினும் வியா மிகினாளிர் நூலை நயந்து நுண்ணிதி உணர்ந்தீர் நுவல் தக்கீர். நான்மகனை இறந்தாலும் நிறவாத ஆயுளுடையவர், சாத்திரங்களை எல்லாம் நுட்பமாக அறிந்திருக்கக்கூடியவர் நீர், செய்திகள் எடுத்துரைக்கும் சொல்லாற்றல் மிக்கவர் என்று அனுமனது சொல்வன்மையை கம்பர் சாம்பான் வாயிலாக இவ்வாறு எடுத்துரைக்கிறார். சொலர்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கு மரிது என்னும் குரலோடு இதனை ஒப்பிடலாம். சொல்வன்மையுடையவன், சொற்சோர்வு இல்லாதவன், சபைக்கு அஞ்சாதவன் ஆகிய ஒருவனை பேச்சில் வெல்வது என்பது எவர்க்கும் அருமையாகும். ராமபிரானே முதலில் கிர்கந்தா காண்டத்தில் அனுமனை சந்தித்து அவன் பேச்சு கேட்டதும் தன் தம்பி லக்வனிடம் யார்கொலாம் இச்சொல்லின் செல்வன் என வினவுகிறான். ஆக அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்ற பட்டத்தை வழங்கியவனே ராமபிரான் தான். அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவித்தான். அனுமனின் சொல்லாற்றலை ராமபிரானே அங்கீகரித்து மெச்சினார். அத்தகைய சொல்லாற்றல் மிக்கவனை தான் சாம்பானும் வியந்து போகிறார். மேலும் அனுமனின் திறத்தை எடுத்துரைத்துக் கொண்டே செல்கிறார். வெப்புறு செந்தி நீர் வழியாலும் வெளியாதீர், செப்புறு தெய்வ பல் படையாலும் சிதையாதீர், ஒப்பூரின் ஒப்பார் நும்மில்லை ஒரு காலே குப்புரின் அண்டத்து அப்புறமேயும் குதிகொள். நெருப்பினாலும் நீரினாலும் காற்றினாலும் இரவாது நிற்பின். சிறப்பாக பேசப்படுகின்ற தெய்வத்தன்மையுள்ள படைகளாலும் அழியாது நிற்பின். உனக்கு உண்மையாக உன்னை தவிர வேறு யாரையும் கூற முடியாது. ஒரு முறை பாய்ந்து குதிக்கும் போது இந்த அண்டத்திற்கு அப்புறத்தும் பாய்ந்து குதிக்கும் திறமுடையீர் என புகழ்ந்திருக்கின்றார். அனுமன் இளமையில் சூரியனை கனிந்த பழம் என்று நினைத்து தாவுகின்றான். அப்பொழுது இந்திரன் அவனை வஜ்ராயுதத்தால் அடித்தான். அப்பொழுது அனுமன் மூர்ச்சியுற்றான். அதை கண்ட வாயுதேவன் சினங்கொண்டு உயிரினுடைய இயக்கத்தை, காற்றின் இயக்கத்தை நிறுத்திவிட்டார். ஆனால் பிரம்மன், சுவன், சிவன் போன்ற தேவர்கள் எல்லாம் இந்த அனுமனுக்கு படைக்கருவியில் அளித்து அவன் அழியாது இருக்கக்கூடிய வரத்தை அளித்தனர். அப்படிங்கிற ஒரு தெய்வ வரலாறு. இதைத்தான் கம்பர் இங்க தெய்வ பல்படை என்று சொல்கிறார். மேலும் அனுமன் தீர ஆராயக்கூடிய திறமுடையவன் என்பது என்றும் சாம்பான் போகிறான். நல்லவும் ஒன்றோ தீயவும் நாடி நவை தீர சொல்லவும் வள்ளீர், காரியம் நீரே துணிவுற்றீர், வெல்லவும் வள்ளீர் மீளவும் வள்ளீர், மிடல் உண்டே சொல்லவும் வள்ளீர், தோல்வழி என்றும் குறையாதீர். நல்லனமற்றவன்றி தீயவற்றையும் நாடி குற்றம் தீரும் வகையில் தீர்வு கூறும் திறம் அனுமனம் உண்டு எனவும், அனுமன் ஒரு சிறந்த அமைச்சனுக்கும் சிறந்த போர் வீரனுக்கும் உரிய குணநலங்கள் பெற்றவன் என்பதை கம்பர் இங்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறான். கம்பர் அனுமன் இது மட்டுமல்ல, யோக சித்திகளை எல்லாம் பெற்றவன். அனுமன் யோக சித்திகளை பெற்றவன். அனுமன் தன்னுடைய உடம்பு வளர வேண்டும் என்று நினைத்தால் மேருமலையை காட்டிலும் அவன் உடம்பு பெரிதாகும். அந்த உடம்பை சிறிதாக ஒடுக்க விரும்பினால் அணுவை காட்டிலும் அவன் உடம்பு சிறிதாகும். இவ்விரண்டும் யோக சித்திகளில் மகிமா அனிமா என்னும் சித்திகளாகும். மேகங்கள் பெய்யக்கூடிய நீர்த்துளியின் நடுவிலும் சிறு வடிவம் கொண்டு செல்ல வல்லமையுடையீர் என்று சிறப்புற எடுத்துரைக்கிறார் சாம்பான். மாறி துளிக்கும் தார இடுக்கும் வரவல்லீர் என்று உரைக்கிறார். அறத்தின் வழிக்கு சிதைவு வராத வகையில் போர்வல்ல வாளியை அழிவிக்கும் அறிவில் வல்லவன் என்றும், அனுமன் ராமன் சுக்ரீவனுடைய நட்பு கிட்டியவுடன் முதலில் வாளியை வதை செய்து பின்பு சீதையை தேடுவது நன்மை தருவது என்றும் கூறினான். அதனால் தான் அவனை வாளியை வெல்லும் மதிவல்லீர் என்று கம்பர் பதிவு செய்கிறார். அறிந்து திறத்து ஆறு எண்ணி அறத்து ஆறு அழியாமை மறிந்து உருள போர்வாளியை வெல்லும் மதிவல்லீர் என்று கூறுகிறார். அனுமன் அது மட்டுமில்ல, சூரியனிடம் வியாக்கரண பண்டிதனுக்கு பல கலைகளை கிற்று வியாக்கரண பண்டிதன் ஆகிறான்.
அனுமன் சூரிய தேவனிடம் சென்று வடமொழி நூல்களை கற்க விரும்புகிறான். ஆனால் சூரிய தேவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் வானவீதியிலே பலமுறை உலா செல்கின்றேன், எனவே உனக்கு ஒரு இடத்தில் இன்று பாடம் சொல்ல முடியாது என்று கூறுகிறான். உடனே அனுமன் சூரிய தேவனுக்கு, சூரிய பகவானுக்கு எதிர்ப்புறமாக அவன் தேருக்கு முன்னே சென்று அந்த வடமொழி நூல்களை எல்லாம் கற்று வியாக்கரண பண்டிதனாக மாறுகிறான். நீதி நெறியில் நிலை பெற்றவன் அனுமன். நினைவாலும் மாந்த நலம் பேணாது வளர்ந்தவன். நான்முகனை விட அதிக வாழ்நாட்களை கொண்டவன். பலரும் அவனை பிரம்மதேவன் என்று அழைக்கின்றனர் என்று அனுமனை சாம்பான் மீண்டும் புகழ்கின்றான். இது மட்டுமின்றி அவனுடைய வீரத்தை எடுத்துரைக்கின்றான். உரிய காலம் இல்லையாயின் அடங்கியிருக்கும், போர் மூலமானால் ஆண் சிங்கம் போல சினந்தி எழவும் செய்வான். ஒரு செயலை செய்ய தொடங்கினால் அதோடு தொடர்புடைய எல்லா செயல்களையும் செய்யும் ஆற்றல் வாய்ந்தவனாக திகழ்கிறான் அனுமன். கம்பர் இக்காட்சியினை இவ்வாறு காட்சிப்படுத்துகிறார். அடங்கவும் வள்ளி காலம் அது அன்றேல், அமர் வந்தால் மடங்கள் மொழிந்தால் அன்றி வளர்த்தீர் என்கிறார். ஊக்கமுடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து என்னும் பொருளோடு இக்கருத்து ஒப்பு நோக்கத்திற்குரியது. கடல் கடந்து சீதையை கண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் உடனே செய்து முடிக்கும் வல்லமை அனுமனுக்கு உண்டென்பதை வேண்டிய போதே வேண்டுவ எய்தும் வினைவல்லீர் என்று கம்பர் பதிவு செய்கிறார். வேண்டியாக எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்ற பொருளின்படி அனுமனது தவ ஒழுக்கத்தை ஆசிரியர் நமக்கு இங்கு எடுத்து வருகின்றார். இது மட்டுமின்றி இன்னொரு பெரும் புகழும் கிட்டும். நீர் கடல் கடந்து சென்றால் ராமபிராணியம் துன்பக்கடலிருந்து, அதாவது சீதையை பிரிந்த துன்பக்கடலிருந்து கரையேற்றியவர் ஆவர் என்றும் சாம்பவான் குறிப்பால் உணர்த்துகிறான். நாங்களும் உயிர் விழிப்போம், எங்கள் உயிரையும் காப்பாற்றிய பெரும் புகழும் கிட்டும் என்றார். அனுமன் சாம்பன் கூறிய உரைகளை எல்லாம் கேட்ட அனுமன் முகம் மலர்ந்து ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். சாம்பன் இயம்ப தாழ்வதனை தாமரை நாப்பன் ஆம்பல் விரித்தென்ற சிரிப்பன் என அனுமன் சிரிக்கும் போது முகத்தினிடையில் செந்நிறமான வாய் விரிவதற்கும் பற்கள் தெரிவதற்கும் தாமரை பூ நடுவில் ஆம்பல் விரிவதை ஓமையாக எடுத்துரைக்கின்றார் ஆசிரியர். சாமான் கூறிய புகழ்ச்சியுரை வீர உரையெல்லாம் கேட்ட அனுமன் பின்வருமாறு உரைக்க துவங்கிறார். ஒரு தாவல்லையே 100 ஓசனை தூரம் உள்ள கடலை கடந்து இலங்கைக்கு செல்லக்கூடிய பேருரு கொள்ளும் ஆற்றல் உடையவன் அனுமன். அந்த அனுமனுக்கு திரி விக்கிரமனை ஓமையாக சொல்லலாம். உலகம் முழுவதும் ஓரடியால் அளந்தவனை ஓமையாக சொல்லலாம். என்னை விட வல்லவர்களாய் கடல் கடந்து மீண்டு வருவர் பலர் இருக்க என்ன ஏவினது எனது பேர் என்று சொல்லி பணிவுடன் கூறுகின்றான். இதனை கம்பன் தனது அழகிய வரிகளில் ஓசனை 1 100 உள்ளடி உள்ளதாக ஈசன் மண் அளந்து ஏய்ப்ப இருங்கடல் இனிது தாவி நினைத்தது முடிப்பேல் என்று இருக்கிறான். ஓசனை என்பது ஒரு எல்லை அளவு, எடுத்த காரியத்தை முடிப்பேன் என்று சொல்லும். கடலானது இந்த உலகத்தை அழிக்குமாறு பொங்கி வந்தாலும் சரி, இந்த அண்டமே உடைந்து வானத்தில் சென்றாலும் சரி, நான் சிறிதும் பின்வாங்காமல் ராமனது கட்டளைப்படியே கடல் கடந்து சென்று சீதையை கண்டு மீண்டு வருவேன் என்று சொல்கிறார். கம்பர் இதனை தன் கருத்தோவிய வரிகளில் இவ்வாறு உரைக்கிறார். முற்றும் நீர் உலகம் முற்றும் விளங்குவான், முழங்கி முன்னீர் முற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்தேனும் என்கிறார். கருடனுக்கு பறந்து செல்ல 2 சிறகுகள் இன்றியமையாது உறுப்பாவது போல நான் கடல் கடந்து செல்வதற்கு உமது அருளும் ராம்பரானது ஏவலமே இன்றியமையாதாயிற்று. இற்றை நும் அருளும் எம்கோன் ஏவலும் 2 பாலும் கற்றைவார் சிறைகளாக கருணனை போல் கடந்து செல்வேன் என்று அனுமன் உரைக்கின்றான். இங்கு சிறிய திருவடி என்னும் அனுமன் பெரிய திருவடி என்னும் கருணனுக்கு ஒப்பான ஒற்றுமை கூறப்பட்டது நயம் பாராட்டத்தக்கது. நான் இலங்கை சென்று மீண்டு வருகின்ற வரையில் இங்கேயே இருங்கள், விடை கொடுங்கள் என சொல்லி தேவர்கள் பூமாறி பொழிய வானர வீரர்கள் வாழ்த்து கூற மகேந்திர மலையனது உச்சிக்கு போய் சேர்ந்தான். வானை அளப்பதற்காக உயர வடிவெடுத்த திரி விக்கிரம அவதாரத்தின் திருவடி போல அனுமன் வானை அவாவுமாறு பெருவடிவு கொண்டான். திருவடி என்கின்ற பெயர் விளங்க நின்றான். இதனை கம்பர் மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கிறார். பொறு அரு வேளை தாவும் புந்தியான் புவனம் தூய பெருபடி உயர்ந்த மாயோன் என்கிறார்.
அனுமன் உடசுமியால் தரையில் அழுதுகின்ற மகேந்திர மலை கூர்ம அவதார ஆமைக்கும், மகேந்திர மலையில் நின்ற அனுமன் பெரிய கூர்மத்தால் தாங்க பெற்ற மந்திர மலைக்கும், அனுமனின் உடலை சுற்றிய வாள் மந்திர மலையை சுற்றிய வாசுகி என்கிற பாம்பிற்கும் ஒப்பாக எடுத்துரைக்கப்படுவது சிறப்பாகும். இதனை கம்பர் தன்னுடைய அழகிய வரிகளில் சித்தரிக்கிறார். பகுவாய மடங்கள் வைகும் படர்வரை முழுதும் மூழ்க உருவாய விடம்புள் நாகத்து ஒத்தவாள் சுற்றி ஊழின் நெருவாய சிகரக்கூடி நெறிவென தெரிய நின்றான் மக ஆமை முதுகில் தோன்றும் மந்தரம் எனலும் ஆனான் என்கிறார். மகேந்திர மலையில் அனுமன் பொலிவுடன் தோற்றமளிக்கிறான். கம்பர் இதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். வல்நெடும் சிகரம் கோடி மகேந்திரம் அண்டம் தாங்கும் பொன்னெடுந்தூணின் பாத சிலை என பொழிந்து நின்றான். அனுமன் உலகை தாங்கும் தூண் போல நின்றான். அவன் நின்ற மலை அத்தூணின் அடியிலிட்ட கல்லை போல விளங்கிற்று எனவும் ஆசிரியர் படலத்தை நிறைவு செய்கிறார். இந்த மகேந்திர படலம் முழுவதும் சாம்பவான் அனுமனுக்கு எடுத்துரைத்த அவனுடைய சொல்லாற்றலையும் வீரத்தையும் எடுத்துரைக்கிறார். அதை கேட்ட அனுமன் எவ்வாறு அந்த மகேந்திர மலைக்கு சென்றடைகிறான், அவ்வாறு செல்லும் போது தன்னை விட சிறப்பானவர்கள் எல்லோரும் இருக்கும்போது என்னையே தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னாலும், நான் இந்த உலகமே அழிந்தாலும் அந்த வானை இடிந்து போனாலும் நான் என்ன செய்வேன், நான் போய் அந்த மகேந்திர மலையை அடைவேன் என்று கூறி உறுதியுடன் அந்த மகேந்திர மலை அடைகின்றான். இதுதான் இந்த மகேந்திர பள்ளத்தில் கம்பர் எடுத்துரைக்கின்ற செய்தியாகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அம்மா, மிக அருமையான உரை. நான் இதற்கு மேல் என்ன கருத்து சொல்வது, அதுவும் ஒரு முனைவர். மிக அருமையான உரை. இவ்வளவு நாள் உங்களை தவற விட்டுவிட்டோம் என்று கவலை கொள்கிறேன். இல்லைங்கய்யா, நீங்க வந்து நிறைய சொல்றீங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் இன்னும் பக்குவப்படல உங்க அளவுக்கு. நாளாகும் நினைக்கிறேன். இல்ல, போக போக எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பு. சம்பாதி அவன் தான் வழிகாட்டுகிறான். மிக அருமையாக அந்த பாடல்களை எல்லாம் நிறுத்தி நிதானமாக மிக அருமையாக சொன்னார். சம்பாதி பொய் உரைக்க மாட்டான் என்று அவர்கள் வானர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். அவன் பொய் உரைக்க மாட்டான், இனிமேல் என்ன நடக்க வேண்டுமோ அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அவர்கள். கையுறை நெல்லித்தன்மையின் எல்லாம் கரை கண்டோம். அது உள்ளங்கை நெல்லிக்கனின்னா உள்ளங்கையில நெல்லிக்கனியை வச்ச உடனே தெரியும், பார்த்தாலே தெரியுமே. அது இல்ல பொருள். அந்த நெல்லிக்கனியின் வெளியிலே ஒரு கோடு இருக்கும் அல்லவா, அந்த கோட்டுக்கு நேராக உள்ளே இருக்கிற விலையினுடைய விளிம்பு இருக்கும். அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி. அம்மா சொன்னது போல எல்லோரும் நழுவி விடுகிறார்கள். சாம்பவன் நழுவி விடுகிறான், நீலன், அங்கதன் எல்லோரும் நழுவி விடுகிறார்கள். அனுமனே இதற்கு சரியான ஆள் என்று தீர்மானிக்கிறார்கள். முனிவர்கள் ஒரு இடத்திலே தவம் செய்து கொண்டிருந்த போது அனுமன் அவர்களுக்கு இடையூறு செய்தான் என்றும், அதனால் அவர்கள் ஒரு சாபம் கொடுத்தார்கள் என்றும் புராண குறிப்பு ஒன்று இருக்கிறது. உன்னுடைய ஆற்றல் உனக்கே மறந்து போகும், யாராவது ஒருவர் நினைவுபடுத்தினால் உனக்கு அந்த ஆற்றல் நினைவுக்கு வரும் என்று சொல்வது போல ஒரு சாபம் இருப்பதாக சொல்வார்கள். அதனால்தான் சாம்பவான் இங்கே அவனுடைய ஆற்றலை எடுத்து சொல்லுகிறான். அருமையான ஒரு பாடல். மேருகிரிக்கும் மீதுர நிற்கும் பெருமெய்யீர். அவன் பெரிய உருவம் எடுத்தால் மேருமலைக்கும் மேலே நிற்பானாம். அவ்வளவு உயரம் பெரிய உருவம். சரி, சிறிய உருவம் என்றால் மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர். மழை பெய்கிற போது இந்த துளி துளியா வருது இல்லையா, 2 துளிக்கு நடுவுல சின்ன உருவம் எடுத்து அவனால வர முடியுமா? எவனுக்கு என்ன கற்பனை. பாறை எடுக்கும் நோன்மை வளர்த்தீர். இந்த பூமியவே தூக்கணும்னாலும் தூக்கிடுவான். பழியற்றீர், யாரும் அவன் மீது பழி சொல்ல முடியாது. சூரியனை சென்று கையகத்தும் தொடவல்லீர். சூரியனை கூட கையால் பிடித்து விடுவான் என்று அவனை பற்றி நிறைய சொல்லி சொல்லி சாம்பவான் சரியான நேரத்திற்கு காத்திருந்து நீ ஒரு காரியத்தை முடிப்பாய் என்றெல்லாம் சொல்லுகிறார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவர் சொல்வதை போல அவனுடைய ஆற்றல் அத்தனையையும் சொல்லி சொல்லி அவனை அங்கே அனுப்புவதற்கு செய்கிறார்கள். அப்பொழுது அம்மா கடைசியாக ஒரு பாடல் சொன்னார், மிகவும் அருமையான பாடல். நான் செல்லுகிறேன், அப்படி செல்கிற போது உங்களுடைய கருணை, அங்கே இருக்கிற வானரர்கள் எல்லாரும் இவன் மீது கருணை கொள்கிறார்கள் அல்லவா, உங்களுடைய கருணையும் என்னுடைய கோன், என்னுடைய அரசன் ராமனுடைய கட்டளையும் 2 சிறகுகளாக எனக்கு அமையும்.
அந்த கருடன் பறப்பது போல பறந்து சென்று நான் இந்த கடலை கடப்பேன் என்று சொல்கிறான். அந்த முற்று நீர் உலகம் முற்றும் விழுங்குவான் முழங்கி முன்னீர் உற்றதே எனினும் அண்டம் உடைந்து போய் உயர்ந்தேனும். இந்த உலகமே இடிந்து விழுந்து உயர்ந்தாலும் சரி, அல்லது இந்த கடல் எல்லாம் கொந்தளித்து இந்த உலகையே விழுங்கினாலும் சரி, இற்றையினும் அருளும் எம் கோன் ஏவலும் இரண்டு பாலும் கற்றைவார் சிறைகளாக கல்லுளின் கடப்பல் காண்டீர் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த எப்படி பறக்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஐயா வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா கேஜிஆர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி அவருடைய கருத்துரையை இங்கே பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம். நண்பர் பொதிகை செல்வராஜ் அவர்களும் அம்மையார் அவர்களும், பேர் என்ன, மேரி ரோசலைன் அவர்களும், முனைவர் மேரி ரோசலைன் அவர்களும் மிக சிறப்பாக பேசினார். வழக்கம் போலத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையாருடைய குரல் ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் அதை கேட்கவில்லை. அதே போல முனைவர் கமலா நேரு அவர்கள் மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தை ஆர்.சி. குமரன் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நல்லை தீபன் அவர்கள். இந்த நாடு விட்ட படலம், மகேந்திர படலம், இந்த இரண்டை பற்றியும் இருவரும் பேசித்தான் நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த ரெண்டு படலத்தையும் நான் அதிகம் படிச்சது கிடையாது. இவங்க பேசும்பொழுதுதான் எனக்கு ஒண்ணு புரிந்தது. நாடு விட்ட படலத்திலே இருந்து மகேந்திர மலை படலம் வரையில் கம்பராமாயணத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆற்றுப்படையாகத்தான் எனக்கு தெரிகிறது. அனுமன் புறப்படுகிறான். நம்ம பொதிகை செல்வராஜ் தான் அழகா சொன்னார். விந்திய மலையிலே இருந்து புறப்பட்டு வருகிறான். அங்கிருந்து நர்மதை நதிக்கு வருகின்றான். நர்மதை நதியிலே இருந்து ஏமகுட மலைக்கும் வடபெண்ணைக்கும் தண்டகவனத்துக்கும் வந்து முண்டகத்துறைக்கு வருகிறான். முண்டகத்துறைக்கு வந்த பொழுது அவன் என்ன பார்த்தான் என்பதை செல்வராஜ் அவர்கள் சொன்னார். எல்லா காலத்திலும் கனியக்கூடிய கனிகளை பார்த்திருக்கிறான். சில கனிகள் சில இடங்களிலே தான் கனியும். ஆனால் இந்த முண்டகத்துறையிலே எல்லா இடங்களிலேயும் கனிகள் கனியும் என்பதை கம்பன் குறிப்பிட்டதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அங்கிருந்து புறப்பட்டு பாண்டு மலையை தாண்டி கோதாவரியை தாண்டி ஒரு மலைக்கு வருகின்றான். நம்ம நதிக்கு வருகின்றான். அது சுவன நதி. இந்த சுவன நதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொதிகை செல்வராஜ் சொன்னார், அந்த இடத்திலே வெயிலே உள்ளே நுழையாத அளவுக்கு சோலைகள் நிறைந்திருக்கும் என்று குறிப்பிட்டார். அதை கேட்கிற பொழுது எனக்கு மணிமேகலையிலே இருந்து ஒரு வரி நினைவுக்கு வந்தது. வெயில் நுழைவு அறியாத குயில் நுழை பொதும்பர் என்று மணிமேகலையிலே ஒரு வரி உண்டு. வெயில் நுழைய முடியாத ஆனால் குயில்கள் நுழையக்கூடிய சோலை என்று அதற்கு அர்த்தம். நமக்கு கூட ஒரு கேள்வி வரும், வெயிலே நுழைய முடியாது என்றால் எப்படி குயில்கள் உள்ளே போகும் என்ற கேள்வி வரும். ஆனால் கவிதை என்பது இப்படித்தான். நம்முடைய கற்பனையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெயில் நுழைய முடியாத அளவிற்கு அடர்த்தியாகவும் குயில்கள் நுழையக்கூடிய அளவிற்கு மாந்தளிர்கள் நிறைந்ததாகவும் உள்ள இடம் என்று அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆக இந்த சுவன நதியை பற்றி செல்வராஜ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வெயில் நுழையாத குளிர்ந்த சோலைகள் நிறைந்திருக்கின்ற இடம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லுகின்ற வழியையும் சொன்னார். சந்திரகாந்தம், பொங்கனம், குளித்தம் என்ற இடங்களை தாண்டி அருந்ததி மலைக்கு வந்ததாக குறிப்பிட்டார். அருந்ததி மலைக்கு வந்த இடத்திலேதான் ஒரு கருத்தை கம்பன் சொன்னதாக நெல்லை தீபன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்? அயன் அதிகம், உலகினோருக்கு அரண் அதிகம். உலகளந்த அரண் அதிகம் என்றும் அறிவிலார்க்கு பரகதி சென்று அடையா பரிசே போல். எப்படி திருமால் தான் பெரியவன், சிவன் தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற அறிவில்லாதவர்கள் பரகதியை அடைய முடியாதோ, அது மாதிரி இந்த அருந்ததி மலையை அடைவது மிக கடினம் என்று நெல்லை தீபன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். அந்த அருந்ததி மலையை தாண்டி மரகத மலைக்கு வந்ததாகவும், மரகத மலையிலே இருந்து
வேங்கடமலைக்கு வந்ததாகவும், வேங்கடத்திலே இருந்து தொண்டை நாட்டுக்கு வந்ததாகவும், தொண்டை நாட்டிலே இருந்து கொண்டி நாட்டுக்கு வந்ததாகவும், கொண்டி நாடு சோழ நாடு, இங்கே யாரும் தூங்கி விடாதீர்கள், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இருந்து விடாதீர்கள், அது ஒரு சொர்க்கமான இடம் என்று எச்சரித்ததாகவும், இங்கிருந்து மலைநாட்டு சேர நாட்டுக்கு வந்ததாகவும், பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம செல்வராஜ் சொன்னதான் கேட்டிருக்கிறேன். இந்த தமிழ்நாடு என்பதை பாண்டிய நாட்டைத்தான் தமிழ்நாடு என்று குறிப்பிடுகிறார் கம்பர் என்றும் நம்முடைய செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மதுரையிலே சங்கம் வைத்திருந்த காரணத்தினால் அதை தமிழ்நாடு என்று அழைப்பது உண்டு. ஆகவே அங்கே இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்ததாகவும், பொதிகையை காட்டியதாகவும், அதன் மீது அகத்திய முனிவர் இருந்ததாகவும், வடநாட்டிலே இருந்த ஒரு அகத்தியர் தென்னாட்டுக்கு பொதிகை மலையிலே எப்படி வந்தார், இது ஆயத்தகுந்தது என்றும் ஒரு வினாவை அவர் எழுப்பியிருக்கிறார். அகத்தியரை பற்றி ஏராளமான கதைகள் உண்டு. தொல்காப்பியத்துக்கு முன்பே அகத்தியர் இலக்கண நூல் எழுதியிருக்கிறார் என்கின்ற கருத்து கூட தமிழ் இலக்கியத்திலே உண்டு. ஆக இப்படி பல கதைகள் அகத்தியரை பற்றி புழங்கிக் கொண்டே இருக்கின்றன. இன்னொன்றையும் சொன்னார், திருமுனி என்றுதான் சொன்னாரே தவிர அகத்தியர் என்று குறிப்பிடவில்லை என்பதையும் அங்கே குறிப்பிட்டார். இந்த பொதிகை மலையை தாண்டி குருணையாறு தாமிரபரணிக்கு வந்து அங்கிருந்து மகேந்திர மலைக்கு செல்ல இருப்பதாகவும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அம்மையார் பேசுகின்ற பொழுது கூட மகேந்திர மலையை பற்றி மிக சிறப்பாக பேசினார்கள். இவர்கள் பேசியதெல்லாம் மிக சிறப்பு. ஆனால் முனைவர் என்கின்ற காரணத்தினால் அவரிடத்திலே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகத்தினுடைய தென்கோடியிலே இருப்பது மகேந்திர மலை என்று குறிப்பிடுகிறீர்கள். அப்படியானால் அது இப்பொழுது எந்த இடத்தை அதை சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்து அடுத்த முறை சொல்ல வேண்டும். அல்லது ஏறி யாராவது இது குறித்து கருத்துக்களை சொன்னார்களா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு கவிதையினுடைய உள்ளடக்கம் மிக பிரமாதமாக நமக்கு புரியும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, இருக்கிறத சொல்றதுன்றது ஒண்ணு. நீங்க இதுக்குள்ள தேடி பார்த்து இதுதான் மகேந்திர மலைன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய செய்தி எங்களுக்கு. கண்டிப்பாங்க. அதை நீங்க தான் பண்ண முடியும், முனைவர் என்கிற காரணத்தால். சரிங்க, நிச்சயமா பண்ணுவீங்க. ரொம்ப மாதிரி. அதே மாதிரி செல்வராஜ் புதிய செல்வராஜ் பேசுற பொழுது இன்னொரு கருத்தையும் சொன்னார். ராமர் தம் மனைவியை பற்றி அனுமனிடம் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், அனுமன் மனித குணத்தை தாண்டியவன் என்று, மிக உயர்ந்த குணத்தினர் என்று சொன்னார். அனுமனை பற்றி சொல்லுகிற பொழுது கூட சொல்வார்கள், பெண்மை நலம் பேணாத பிரம்மச்சாரி என்ற ஒரு வார்த்தை அனுமனுக்கு உண்டு. ஆகவே தான் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று ஒரு அழகான கருத்தை புதுகை செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய செய்திகளை எல்லாம் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அது கூட ஒரு கருத்து சொன்னார், இந்த ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அந்த காட்டுக்கு போனதை பத்தி கூட சொல்லியிருக்கார், நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று. இந்த வரியை கேட்கின்ற பொழுது நமக்கு சிலப்பதிகாரம் நினைவுக்கு வருகின்றது. காதலர் பிரியாமல் கபவகை நிகழாமல் இளங்கோவடிகள் சொன்ன மாதிரி சொன்னார் இல்லையா? அது ஒரு டிராமாட்டிக்கல் ஐரணின்னு சொல்லுவாங்க. இந்த காதலர்கள் பிரியாமல் கபவகை நிகழாமல் என்று சொன்னால் பின்னாலே இவர்கள் பிரிய போகிறார்கள் என்ற அர்த்தம். அதுபோல நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொன்னா இந்த அம்மா பின்னால பிரிய போறாங்க என்பதை ஒரு சூட்சமமாக அங்கே வைத்திருக்கிறானோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அனுமனிடம் சொல்லி அனுப்பியதாக இங்கே புதிய செல்வராஜ் அவர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ரோசலின் அம்மையார் அவர்களும் அந்த அனுமனுடைய சிறப்புகளையும் மகேந்திர மலையை பற்றி போய் அடைந்ததையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த படலத்தில் அவ்வளவுதான் பேச முடியும். எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு மிக சிறப்பாக அம்மையார் அவர்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த காண்டத்தை பற்றி படலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நண்பர் தீபன் ஒரு செய்தியை சொன்னார். மேருமலையை கடக்கின்ற அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவன் அனுமன். அதே அனுமன் மழை துளியினுடைய இடுக்குக்குள்ளே நுழைந்து வரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவன். தன்னை மிக பெரியவனாகவும் ஆக்கிக் கொள்வான், மிக சிறியவனாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அனுமன் என்பதை அவர் மிக அழகாக எடுத்து சொன்னார். இதை சொன்ன பொழுது
எனக்கு பாவேந்தர் பாரதிதாசன் காற்றை பற்றி எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. காற்றை பற்றி சொல்லுகிற போது சொன்னார், தின் குன்றை தூள் தூளாக செய்யினும் செய்வாய், நீயே ஒரு நுண்துளி பூவுக்குள்ளும் நோகாமல் நுழைந்து செல்வாய். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு காற்றினுடைய ஆற்றலை சொல்ற பொழுது நான் அந்த மலையை கூட நீ அசைத்து காட்டி விடுவாய். காற்றுக்கு அந்த இது உண்டு. ஒரு நுண் துளி பூவுக்குள்ளும் நோகாமல் நுழைந்து செல்வாய் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன அந்த கவிதை தான் நினைவுக்கு வந்தது. இப்படி மிக சிறப்பாக இந்த 2 படலங்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நண்பர் நல்லை தீபன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கள். நன்றி, மிக நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து கொடுத்த அம்மா கமலா நேரு அவர்களுக்கும், நாடவிட்ட படலம் என்பதை பற்றி சிறப்பாக உரையாற்றிய, அதுவும் அரை மணி நேரத்திற்குள் உரையாற்றுவது என்பது பேச்சாளர்களுக்கு மிகவும் ஒரு கடுமையான செயல். எந்த பாடலை எடுப்பது விடுவது என்றே தெரியாது. எல்லா பாடல்களும் சுவையாக இருக்கும். பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், மகேந்திர படலம் என்பதை பற்றி பேசிய முனைவர் மேரி ரோஸ்லின் அம்மா அவர்களுக்கும், ஜெயரமணி அம்மா அவர்களுக்கும், சி.டி. ரவிபாரதி ஐயா, கவித்தேனி வசந்தகுமார் ஐயா, ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ஐயா ராஜு அவர்கள், காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், பொன் வேலுமயில் ஐயா அவர்கள், தேசாபிமானன் ஐயா, சாமி மல்லிகா அவர்கள், ஆசி குமரன் ஐயா அவர்கள், ஹேமா ஆசிரியையாக இருக்கிறார்கள் ஹேமா அவர்கள், இளங்கோவன் ஐயா அவர்கள், செந்தில்குமார் ஐயா, முனைவர் சரஸ்வதி, கணபதி இளங்கோ, முத்தாய்ப்பாக கருத்துரை சொன்ன நமது நிறுவன தலைவர் ஐயா கேஜிஆர் அவர்கள், அத்தனை பேருக்கும் எங்களுடைய வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.